நம்ம மரியாதை நம்ம தான் காப்பாத்திக்கணும், புரியுதா? எவன் கேடு கெட்டு போனான்றதை தாண்டி அட்வைஸ் பண்ணாலும் அடிக்கிறது தப்பு இல்லை. என்ன கேட்டா இப்ப மத்தவங்கள வர நான் அடிக்கூடாதெல்லாம் சொல்ல மாட்டேன், அடிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா டீசெண்டா அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க, புரியுதா? இப்ப இந்த மான்ஸ்டர் பண்ணதும் கேட்டாங்க நிறைய பேர். இது நானே வெளியே நான் டீசெண்டா அடிச்சேன் போன வாட்டி ஸ்பேஸ் போட்டு. ஆனா கெட்ட வார்த்தை பேசாம அடிச்சேன், ஆனா செம்ம அடி அடிச்சேன், புரியுதா? இதே மாதிரி அதான் இதே மாதிரி ஆப்போசிட்டா பேசினேன் ஒரு ஒரு கேங்ல. இது வந்துட்டு அதான் சொல்றேன், நம்ம கட்சியிலே இருந்துகிட்டு ஆப்போசிட்டா பேசியிருந்தா அது சரிப்பட்டு வராது. அப்ப பக்கத்து கட்சிக்காரனுங்க வந்துட்டு என்ன நினைப்பானுங்க? இதுல அவனுங்க கட்சி வந்துட்டு அவங்களுக்கு பழகி இருக்கும். ஏன்னா கொடுக்கறது விஷயத்துக்கு மூட்டு பழகி புதுசா வர்றனால வந்துட்டு அதான் சின்ன சின்ன விஷயத்துக்கே இவனுங்க ட்ரிகர் ஆவானுங்க, இது பண்ணுவானுங்க, சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு அதுக்கு ஒரு ஒப்பீனியன் வைப்பானுங்க. அது ஒரு கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஆப்போசிட் ஆர்மி அடிக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு வந்துட்டு அதான் போட்டு எல்லாம் வந்துட்டு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா விபூதியை நம்ம தள்ளிட்டு போவானுங்க. அதான் இப்ப பேசியிருந்தோம். பரவாயில்ல. இல்ல 90% ஆனா இது திரும்ப திரும்ப இல்ல மான்ஸ்டர் திரும்ப திரும்ப இதை சொல்லணும் இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப நடக்கூடாது தான் பார்ப்போம். இல்ல அங்க ஆஃப்லைன் இல்ல ப்ரோ, எல்லாம் எவ்வளவு ஹார்டா நான் ஒர்க் அங்கேயுமே பண்ணிட்டு இது வந்து இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் ஒரு நிமிஷம் அந்த ஹார்ட் அங்கே ஒர்க்கர்ஸை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி இருக்க கூடாது இங்க ஆன்லைன்ல. அவங்க என்னன்னா ஒரு இப்போ எஃபர்ட்ஸ் நான் எல்லாமே. அங்கேயுமே வந்து கிளியரா வந்து சொன்னேன். மான்ஸ்டர் பேசுறீங்களா? நீங்க பேசுங்க. இல்ல அங்கேயுமே வந்துட்டு சொன்னேன் என்னன்னா, இப்போ 3 நாள்ல 2 அறிக்கை வந்துச்சு. ஒரு அறிக்கை பத்தி எந்த சர்ச்சையுமே கிடையாது. இந்த ஆர்மில இருந்து யூனிட்டடா ஏதாவது அதுல ஏதாவது சர்ச்சை வந்துச்சா? எல்லாருமே கிளியரா அதை வந்து தெளிவா ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனா இன்னொரு அறிக்கையில வந்துட்டு அவர் வேற சில மாதிரியான கருத்துக்கள் வைக்கிறது, அந்த கருத்தை மட்டும் தான் நம்ம எதிர்த்து கேட்டோம். அதை மட்டும் வச்சுட்டு அடுத்த வேலையை எல்லாருமே பார்க்க போயாச்சு. நேத்து வந்து நம்ம அதை பத்தி பேசிட்டு இருந்தோமா? நேத்து வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ அதை நம்ம கடந்து போயிட்ட பிறகு இன்னைக்கு அவர் திருப்பி வந்துட்டு வேற ஒரு போஸ்ட் போடுறாரு, இது பண்ணாரு. இதுக்கிடையில பர்சனல் பிரச்சனை, பர்சனலா அவரை பத்தி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றவங்க வந்து வேற சில கருத்துக்கள் வந்துக்கிறாங்க. நம்ம யாருமே அதுக்குள்ள போகல. யாராவது அதுல போயிட்டு கருத்து சொல்றது, இதுல யாராவது ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுமா? நமக்கு வந்து விஷயம் தெரியாது. அதனால வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒதுங்கி அதுல பாட்டுக்கு இருக்கோம். இது வந்து இப்ப இவங்க வந்து யாராவது அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் கருத்துக்கள் வைக்கிறதுனா, ஏன் நீங்க வந்து கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அவரை தான் கண்ட்ரோல் பண்ணணும். தவிர ஒரு 1,00,000 பேர் இருக்கான் இதுல, அவன் எவனோ திடீர்னு ஒரு நாள் வருவான், ஒரு நாள் வராம இருப்பான் சோசியல் மீடியாவுக்கு. அதுல யாரோ ஒருத்தர் போடுற கருத்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இஸ் வெரி அன்ரிலையபிள். நம்ம இமேஜின் பண்ற விஷயம் வந்து இது வந்து யுனைடெடா ஒரு ஐடி விங்கா மாறினாலுமே கூட அது அன்ரிலையபிள். அது வந்து அப்படிலாம் உருவாக்கவே முடியாது. இப்ப நீங்க கீழேயே நீங்க பாருங்க, ஏகப்பட்ட திமுக ஐடிஸ், ஒரு சில திமுக ஐடிஸ் வந்து உட்காந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதுல. சரியா? இப்ப அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க வேலையே இதுதான். அவங்க வந்து காசு வாங்கிக்கிட்டு இந்த வேலையை பாக்குறதுக்குன்னு அவங்கள வந்து யுனைடெடா ஒரு குரூப்பா பெய்டு நெட்வொர்க்க டிஎம்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இந்த ஆர்மி வந்து அப்படிப்பட்ட ஆர்மி கிடையாது. இது வந்து இவன் செல்ஃபா இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. நீங்க வந்து இதுல இருந்து பேசுற முக்காவாசி பேர் வந்து அமெரிக்கால இருக்கான், அவன் வந்து வெவ்வேறு வேலைகள் இருக்கான், ஒரு ஹை சேலரி ஜாப்ல இருக்கான். அது அதையெல்லாம் போக மிச்ச கிடைக்கிற நேரத்துல, வேலைக்கு நடுவில் இடைப்பட்ட நேரத்துல அவன் வந்து இந்த வேலைகளை வந்து பாக்குறான். ஃபார் விஜய் அவன் வந்து இது வந்து செய்யறான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து எப்படி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு யுனைடெடா போக்கஸ்டா இயங்குங்கன்னா அப்படித்தானே இயங்குறாங்க. இப்ப வக்பு போர்ட பொறுத்த வரைக்கும் அதுல யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்களா? தெளிவா அதை காயின் பண்ணி இவங்க வந்து அடிச்சு இது பண்றாங்க. அதை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம தான் இவங்க மறுநாள் நீங்க பாருங்க, ஒரு நாள் கேப் விட்டு உள்ளாட்சி விவகாரத்துக்கு அறிக்கை கொடுத்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாள் கேப் விட்டு இன்னைக்கு வந்து அந்த கண்டென்ட்டை வந்து தூக்கிட்டு வர்றாங்க. 200 ரூபாய் ஒப்பீஸ் கொத்தடிமைகள் வந்து எங்கேயாவது எந்த ஆட்சியிலயாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு கோர்ட் கொடுத்த ஆர்டர்ஸ்க்கு அது ஒரு பெண் விவகாரமா அவங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தினரை போய் மீட் பண்ணி இதுக்கான ஒரு கான்வர்சேஷனை பேசாம ரோட்ல இறங்கி பட்டாசா வெடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை எந்த அரசுலயாவது நீ பார்த்திருக்கியா? எக்ஸாக்ட்லி தான் நெத்தியில மட்டும்தான் அவனுங்க போஸ்டர் ஓட்டல, மிச்சம் எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு விளம்பரத்தை மட்டும் நம்பி வாழ்ற இந்த திமுக அரசு எல்லாத்துலயும் விளம்பரம் தேட போகுது. இதனால நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கருத்து இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு முரண் இருக்கலாம், அதுல ஒரு பாட்டு இருக்கலாம். ஆனா ஆப்போசிட்ல இதை விட கேவலமானவனுங்க இருக்கானுங்க. அதை விட நம்ம எங்கேயோ
எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ நீ அப்படி பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு உனக்கு இருக்க கருத்தும் முரணும் நீ சோஷியல் மீடியால போட்டு நீ டைவர்ஷன் பண்ண மாட்ட. ஓகேவா? ஒரு மீட்டிங், இல்ல கட்சி அது மீட்டிங் நீங்க நடக்குது. சொல்றீங்கல்ல, தண்ணி அவங்க குடுத்து வந்து பார்த்திருக்க? சரக்கு டிஎம்கே குடுத்து வந்து பார்த்திருக்கியா? சரக்கு இல்ல குடுத்து வளர்க்குறானுங்க. சொல்லுங்க. டிஎம்கே வந்து இங்க பண்றது 95% வெரி அபியூசிவ் லாங்குவேஜ், அபியூசிவ் கண்டென்ட் மட்டும்தான் அவங்க வந்து விஜயை நோக்கி வச்சுட்டே இருக்காங்க. அதையுமே கூட இவங்க வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நாசுக்காவும் மண்டையில ஓங்கி நங்குன்னு கொட்டுற மாதிரியும் தான் உக்காடுற டே தெரியும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆட்கள் டீல் பண்றாங்களே தவிர அபியூசிவ் லாங்குவேஜ் பயன்படுத்துறது அல்லது வந்து வேற தப்பான வார்த்தைகள் பயன்படுத்துறது பெண்களுக்கு அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட நெக்லிஜிபிள் ஆர் நியர் ஜீரோ. அது வந்து அந்த கவுண்ட் வந்து அதெல்லாம் தாண்டி எவ்வளவோ தூரம் வந்து இந்த விஜய்க்காக தாவேக்காக பேசக்கூடியவர்கள் வந்து மெச்சூர் ஆயிட்டாங்க. இப்ப இந்த ஒரு நபர் அவர் போட்ட அறிக்கை, அவர் அழுகிற அழுகை, அது ஒட்டி வந்து நடக்கிற விவாதத்துல வந்துட்டு ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி ஒரு டாபிக்கை கிரியேட் பண்றது இருக்குல்ல, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இன்னும் அதுக்குள்ள எல்லாம் வராதீங்க அப்படின்ற மாதிரி பேசுறதுங்கிறது வந்து அது வந்து உண்மையிலேயே சரி கிடையாது. இன்னொன்னு, இங்க யாருமே அந்த மாதிரி இங்க டிவிகே ஆர்மியில இருக்கக்கூடியவர்கள் யாருமே அந்த மாதிரி அபியூசிவ் லாங்குவேஜ் பேசுறது கிடையாது, அல்லது வந்து முட்டாள்தனமான கருத்துக்களை பெரும்பாலும் வைக்கிறதே கிடையாது. அப்படின்றதுனாலதான் ஃபேக் ஐடிஸ் விஜய் போட்டோவை வச்சுட்டு ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி அவங்களே வந்து நீங்க முட்டாள்தனமான கருத்துக்களை போட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ டிவிகே தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கு, அது இன்னும் ஆக்டிவா இருக்குன்னு எனக்கு சொல்லல. அந்த ஐடி டிஎம்கே காரர்களால் கிரியேட் பண்ணப்பட்ட ஐடி. அவன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலா நீங்க வந்து அதுல போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு ரொம்ப முட்டாள்தனமா விஜயை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ரசிகர், அவன் எல்லாம் அரசியல் பேசுறான் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கணும்ன்றதுக்கு மாதிரி இவங்க வந்து அந்த வேலை எல்லாம் பாத்துருக்காங்க. ஏன் இந்த வேலையை திமுக பாக்குதுன்னா, இவங்க எதிர்பார்த்தது வந்து தாவேக்காக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு அரசியல் தெரியாது, அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கன்னு. அப்படி யாருமே இங்க பேசல. ஒண்ணு அவன் கேள்வி கேட்கறான், இல்லையா அவன் வெளிப்படையா விஜய் ஆதரிக்கிறான், விஜய் சொல்ற கருத்துக்களை எடுத்து பரப்புறான், நான் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்து எடுத்து ப்ரொமோட் பண்றான், பாசிட்டிவான வீடியோஸ கண்டென்ட்ஸ் எடுத்து ப்ரொமோட் பண்றான். அது கிடைக்காதனாலதான் இவங்களே வந்து அந்த வேலையை பாக்குறானுங்க. அப்ப வந்து நம்ம திருப்பி இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க சரியா இருங்க அப்படின்னு சொல்றது வந்து இது தேவையில்லாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஏற்படுத்தும். அப்ப நான் என்னதான் இங்க பண்றது மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் இது வந்து ஏற்படுத்தும். இது இது நிறைய இருக்கு கிராஃப்ட். ஸோ உண்மைதான். நான் பார்த்துட்டேன். நான் ஒரு 3 நாளா அது ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அலெக்ஸ் தான் ஜாலியா இருக்கான். இது இல்ல இத பத்தி ஏன் நாங்கெல்லாம் பெருசா தள்ள போட்டுக்கிறது இல்லைன்னா பழகிச்சு சார். போட்டவங்களுக்கும் பழகிடும். வந்துட்டு இதே அட்வைஸ் இது வந்துட்டு ஏன் திரும்ப திரும்ப இல்ல பண்றாங்க அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. இப்போ நம்மளமா இது வந்துட்டு நிறைய நானே நிறையட்டுன்னு சொல்லுவேன், நடக்குதுல்ல. புதுசா நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஐடி கிரியேட் ஆகும், எல்லாம் சொல்றதான் பார்ப்போம். கட்சின்னு வந்துட்டாலே இது நடக்கதான் செய்யும். அதான். ஆனா இவனுங்க மைண்ட் செட் எப்படின்னா, இவங்களை கொண்டு போய் ஒரு தடவை இந்த டிஎம்கே ஐடியா வேணா ஒருத்தன் ஏதாவது ஒரு ஐடியா அவங்க கிடையாது வாங்கி கொடுக்கணும் போல இவனுங்கிட்ட. அந்த டிஎம்கே ஐடியா ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுங்கடா, எவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்படிலாம் இருக்கானுங்களா, இப்படிதான் முட்டு கொடுக்கணுமான்னு அதான் தெரிஞ்சுக்க அவனுங்களுக்கு. ஆனா அவனுங்கள மாதிரி கேவலமா இருக்க சொல்லல, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஜென்யூனா இருக்கணும். அவனுங்கெல்லாம் தெரியாதா, ஊர்ல எது நடந்தாலும் சரி ஒரு 1/4 கிலோ உப்பல்னு போயிடுவானுங்க. அவன் நோ ரூல்ஸ் நோ எமோஷன். இந்த சொல்லுவோம் பேரு எமோஷன் நீ நீ பண்ற வேலை எல்லாம் இதெல்லாம் பண்ணவே மாட்டானுங்க. நேரா சமையல் கட்டுக்கு போவான், உப்பல்லின்னு வந்துருவான். இவனுங்களே இருக்கானுங்களே. அப்புறம் நைட் ஷிஃப்டா? சொல்லுங்க ப்ரோ. நைட் ஷிஃப்ட் போல இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான் இந்த வாரம். ஆனா கொஞ்சம் அப்படியே இந்த லியோதோஸ் மாதிரி அப்படியே தூக்க சுகத்துல இருக்கேன். கேக்குதா? லியோதாச கூட தெரியுது லியோதாச கூட பர்த்டே கொண்டாடுனானுங்க. அந்த அதே மாதிரி தூக்கத்துல வரும். அந்த பாட்டு முடிச்சுட்டு வருவார் பாத்தியா நம்ம, அந்த மாதிரி எனக்கு.
ஸ்ரீதர் இருக்கான்ல, சரியான கூட அவனுக்கு ஒரு மான்ஸ்டர் பாத்தியா, அசிங்கப்படுத்தி விட்டான் சூர்யாவை. ரொம்ப ஆமா ஆமா. ஆக்சுவலா அவன் ரொம்ப கோளாறுறான். அவன் நிறைய இடத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். இவனுங்கள மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதா பெஸ்ட். ஸ்டேஜ் ப்ரோ எடுத்துறதுலயே எனக்கு தப்பு. தெரிஞ்சு அலெக்ஸ் ப்ரோ எலெக்ஷன் கிட்ட நெருங்க இன்னும் ஜாஸ்தியாகும் நினைக்கிறேன். இது நம்ம சைட்ல அப்படி இருந்தா ஆமா நம்ம சைட்ல அப்படி அது ஒண்ணு. இன்னொன்னு ஊப்பிங்க சைட்ல இருந்து சங்கிங்க சைட்ல இருந்து இல்ல, ஆளுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு இது பண்ணுவானுங்க, பாப்போம். இல்ல நீங்க சொன்னீங்க உப்பு பாக்கெட் கொண்டு வரான்னு. எலெக்ஷன் டைம்ல பாருங்க லாரியா இருக்குவானுங்க உப்பு பாக்கெட் எலெக்ஷன் டைம்ல. இந்த புஷ்பா 1ல பணத்தை இறக்குவானுங்க பாத்தியா, அந்த லாரில இருந்து அந்த மாதிரி இறக்குவானுங்க பாருங்க. இல்ல அவனுங்க கையில பணங்குது, நம்ம கையில என்ன இருக்குது? நம்ம கையில இருக்கிறது வந்து இதுதான் சப்போர்ட், ஆர்கானிக் சப்போர்ட்ஸ். இந்த மில்டன்ல இந்த மில்டன்லாம் டிஎல்ல கொண்டு வராதீங்கடா. போன ஸ்பேஸ்ல இப்போ ஸ்பேஸ் வந்துச்சு பாத்தீங்களா, நான் கேட்டிருந்தேன் அந்த நார்த் இந்தியன் சொன்ன உண்மை ப்ரோ. ஏன்னா இப்ப மேல்னா 45+ மேல்னா ஒரு ஈகோ இருக்கும். பட் ஃபீமேலுக்குலாம் அப்படி இல்ல. அம்மா சென்டிமெண்ட், பையன் சென்டிமெண்ட் அது கண்டிப்பா இருக்கும். தெரிஞ்சு என்னடா இது டிஃபரெண்டா இருக்குது? இல்ல அவரு தானே சொன்னாரு, இப்போ ஒரு பையன் அம்மா கிட்ட சொன்னாலும்மா எத்தனை வாரம் தான் நீ உங்க அப்பா சொல்றது ஓட்டு போடுற, இந்த மாதிரி நான் சொன்ன விஜய் போடுமான்னு சொன்னா அவங்க போடுவாங்களே ஃபீமேல்ஸ். இல்ல அது இல்ல உண்மையில இல்ல ஃபீமேல் ஓட்ஸ் வந்துட்டு உனக்கு ஈஸியா அது மாற தாண்டி வந்துட்டு அவங்க கரெக்டா அந்த இதுல வந்துட்டு இருப்பாங்க. மெயிலுக்கு அந்த ஈகோ இருக்கும், ஈகோ தாண்டி அந்த ஒரு இப்ப இனிமே ஒரு ஆம்பளை கிட்ட இருக்கிறது என்னன்னா ஒரு 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 அடிக்ஷன், ஒரு வெறி மாதிரி. அது இப்ப எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஓட்டு போட்டு இருக்கிறவன் வந்துட்டு அந்த இதே மாதிரிதான் கெட்ட பசங்க சில பேர் இருப்பானுங்க, கிளவனுங்க. அவனுங்க நீ போய் கேட்டு பாரு, எடப்பாடி ஏதாவது வந்து மொக்கதான் பண்ணுகிறான் இது பண்ணுகிறான்னு கேட்டா, ஆனா எடப்பாடிக்கு தான் ஓட்டு போடும், புரியுதா? ஏன்னு கேட்டா ரெட்டையிலன்றோம், ரெட்டையில பவர்ன்றோம். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஒருத்தர் சொன்னாரு முதல்ல இவங்க 2 பேரும் இல்ல நீ சிட்டில நீ ஏடிஎம்கே கேட்டா படுவீக்கு டிவிக்கேவே ஸ்ட்ராங்கா இருக்கும் சிட்டில. ஆனா நீ வந்துட்டு வில்லேஜ் சைட்ல எத்தனை ஏடிஎம்கே பைத்தியங்க இருக்கும். பைத்தியங்கன்னு ஏன் சொல்றேன்னா அதுங்க வந்துட்டு சிம்பிள பார்த்தேன்னு தெரியுங்க, அதான் என்ன இப்ப நடக்குது என்ன மேட்ச்னு கூட பார்க்க மாட்டாங்க. அதான் ப்ரோ எங்க கம்பெனில ஒரு ஸ்டாஃப் சொன்னாங்க, முதல்ல இந்த எலெக்ஷன் கமிட்டி ஒரு நிமிஷம் இல்ல பன்னீர்செல்வம் தளபதி ஏதோ சபை பண்ற மாதிரி பேசியிருந்தாப்புல, அதான் எடுத்த ஐஸ் சிம்பிள் போட்டு விட்டேன். பார்த்தேன். நான் அது கூட போட்டேன் அலெக்ஸ். இந்த பாம்பெல்லாம் என்னைக்கு வந்தாலும் டேஞ்சர் மாதிரி தான், சடனா நம்மள கொத்தி இல்ல. அதாவது பிஜேபி கூட அலைன்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியாவது ஏதாவது கொஞ்சமாவது பேச கேட்பானுங்க, இப்பெல்லாம் எவனுமே கேட்க மாட்டான். அதான் நீ இருந்துட்டு போ. இல்ல இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அலெக்ஸ். இப்ப அங்க வந்து இவருக்கு வந்து மரியாதை இல்லாம இருக்கும், புரியுதா? இவரோட பார்ட்ஸ் ஆஃப் இதுக்கு வந்து அங்க பேச்சுக்கு வந்து அங்க இடம் இல்லாம இருந்திருக்கும். ஸோ அதனால ஹி வாண்ட் டு பி அந்த டிஃப்ரெண்ட் மோட்னா பன்னீர் நவுற மாதிரி இருக்குப்பா, பன்னீர் திருப்பி உள்ள பிடிச்சி போடுங்க, அவர் சொல்றதெல்லாம் கேளுங்க. அது அட்டென்ஷன் அண்ட் இதுதான் ஒரு என்ன சொல்லுவாங்க கிராப். எனக்கு நானும் இங்க ஒரு ஆளு தெரிஞ்சுக்கூடா அப்படின்றதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் பன்னீர்செல்வமே அதான் தன்னுடைய சீட்டை காப்பாத்திக்க முடியாம அங்க போய் அதான் அந்த இதை கல்லறையோ அதான் அங்க சபை இதுக்கு போதா அங்க போய் உட்காந்து அழுதுந்தாரு. அதுக்குன்னு அதான் ஜெபம் பண்ணிக்கின்னு போற வரவெல்லாம் ஹைப் கொடுக்கறான்டா ஏடிஎம்கேக்கு. அதான்டா சிரிப்பா இருக்குது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற. ஏடிஎம்கேக்கு இப்ப கொடுப்பானுங்கடா. ஏன்னா இப்ப என்னைக்குமே வந்துட்டு ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சி நாசமா போகுதுன்னா எதிர்கட்சி தேடுவானுங்க. இப்ப டிவிகே ஆனதுனாலதான் நீ என்ன கேட்டா ஏடிஎம்கே மேல கொடுக்குற இல்லடா இல்ல ஏடிஎம்கே சொல்றது கேளு. டிவிகே வந்தனாலதான் ஏடிஎம்கே மேல கொடுக்குற ஐப்பு இப்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கொடுப்பானுங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இல்லடா அது கொடுக்கட்டும்டா. நீ வந்து இப்போ ஏடிஎம்கே ரூலிங்கா இருக்கும் போது 4 வருஷம் ஆச்சுடா இவனுங்க வந்து. லிட்டரா நீ வந்து ஒரு தடவையாச்சும் ஏதாவது மாசா பேசினாரு, எதனா ஒண்ணு வெளியே வந்திருக்க நீ சொல்லு. இபிஎஸ் பேசி ஒன்னும் கழட்டல. 2 வருஷம் வந்து விஜய்னா 2 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அஸ்வினி 4 வருஷமா இபிஎஸ் எல்லாம் பேசுறது கேட்க மாட்டாங்க. இல்ல 4 வருஷமா அவர் முதல்ல பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
என்ன பேசினா கேட்டியா? முதல்ல அவர் பேசவே இல்ல. இல்ல சிம்பிள் ப்ரோ. டிவி அவரோட பார்த்து மிக்சர் தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அதான் அவரோட மெயின் மெயின் இஷ்யூ வெளில வந்தது பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சார் அவ்வளோதான். வேற அது மட்டும் எந்த பெரிய போஸ்டா இஷ்யூ அடிச்சு ஒட்டினானுங்க. அதான் வேற எந்த பெரிய இஷ்யூக்கும் அவங்க வந்து நேம் பண்ணல. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு எதுக்கு வந்தானுங்கன்னா, பொள்ளாச்சியில இவனுங்க பண்ணானுங்கல்ல, அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல இங்க வந்தாங்க. மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க, அட்டென்ஷனை வந்து நம்மளுக்கு அது குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இது எல்லாமே அரசியல் தான். பட் ஆனா இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எதிர்க்கட்சியா இவ்வளோ மட்டமான அரசியல் எந்த கட்சியும் பண்ணதில்ல. ப்ரோ மான்ஸ்டர் இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த பொள்ளாச்சி இஷ்யூ மான்ஸ்டர். நீ எடுத்து பாரு, அவனுங்க வந்து அந்த டைம்ல ஆப்போசிஷன்ல இருக்கும்போது என்னென்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க இது ரூலிங் பார்ட்டிக்கு. அந்த ம். அதனால நீ வந்து சிபிஐக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ட. இன்னைக்கு வந்து ஓன் அப் பண்ணிக்கிறாங்க. நான் ம். எங்களால தான் வந்து நாங்க தான் உங்களுக்கு அப்போஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்தோம். நான் தான் சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். டேய் நீங்க பண்ணதே தப்பு தானே. நீங்க வந்து நீங்க ப்ரெஷரைஸ் பண்ணியிருந்தா வந்து சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்க போறோம். அது கூட உனக்கு பண்ணல. சும்மா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு பிளக் கார்டு ஒன்று பிடிச்சிட்டு இருந்தானுங்க. கேட்டா நான் இது நீங்க பண்ணீங்கன்னு கேட்கறேன். டேய் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுடா கட்சி ஆரம்பிச்சு. நீங்க 32 வருஷமா வந்து பெருசா சொல்றீங்களா ஆட்சியில இருந்தேன் இது அப்படி இது பண்ணீங்களே. நீங்க என்னடா பண்ணீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இங்க நிறைய பேருக்கு இருக்க கன்சர்னும் டவுட்டும் ஏடிஎம்கே கிட்ட என்னன்னா, சரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது மாட்டிக்கிட்டீங்களாடா உண்மையாவே? அதையாவது வெளியில ஓப்பனா ஏதாவது வருதா பாரேன். இல்ல சடனா போறாரு எடப்பாடி மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு பார்த்தா மறுநாள் வந்து கட்சி கூட்டணின்றாங்க. ஃபர்ஸ்ட் இல்ல தளபதி தான் சொல்லிட்டாரு, 2 பேருக்கு தான் போட்டியே தான், டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கேன்னு. சும்மாதான் கண்டுக்க தேவையில்ல. இப்ப நீ நடுவுல சொன்னீங்களா புல்கால 2 நாள் இந்த narrative set மேங்கோ பண்ணிட்டே பாய்ஸ் இருக்கானுங்க. நம்ம கிட்ட வம்பிட்டாங்க. அவனுங்க டேய் விடுறானுங்க இல்ல தெரியாதா, இன்ஸ்டாகிராம்லாம் செம்ம டேச்சாருங்கடா, சிரிப்பா இருந்தது. அவனுக்கு அது எனக்கு பேசுற எப்படி ஆச்சு? ஒரு ஆண்டனி வார்த்தை சிரிப்பான் சிரிப்பா பாத்தியா? இல்ல என் கம்பெனிக்காரன் இன்னொருத்தன் ப்ரோ, அவனும் பார்த்தா பக்கா அந்த மாங்காமணி தான் சப்போர்ட் ஸ்டேட்டஸ் போடுறான் இந்த மாதிரி இன்ஸ்டால. விஜய்க்கு வந்து 10 லட்சம் சும்மா கிரௌடு இல்லடா, ஜாதிகாரன் போனுங்க. முதல்ல மாநாடு அவனே இல்ல சொல்றான் இல்ல ஜாதிகாரன் தான். மாநாடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 8 லட்சம் கவுண்ட் வந்துச்சு ஞாபகம். 10 லட்சம் மேலேயே அது கிட்ட வந்துட்டானுங்க. ஸ்டார்ட் ஆன பிறகு எத்தனை பேர் இருப்பானுங்க ரோட்ல, அங்க கிரௌடு நின்னது எத்தனை பேரு ஹைவேஸ்ல ஞாபகம். என்ட்ரன்ஸ் வெளியவே நிறைய பேர் இருந்தாங்க ப்ரோ நமக்குலாம். இல்லடா மாநாடு அவனுங்களுக்கு அந்த இடமே பத்தல, மாநாடு இடம் அது இல்ல வெளியே லக்ஸ், அவ்வளவு லட்சக்கணக்கில் இருந்தானுங்க. அவனுங்களுக்கு இவ்வளவு டெஃபினேஷனே நாகாமணி கொடுக்க பாய்ஸ் வேணாம். சிம்பிளா பார்க்கும்போதுலாம் ப்ரோ சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி ஆயிரம் கேளு. கூட்டத்தை காமிச்சாலும் அவனுங்க ஜாதி கட்சி அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதுதான் டாபிக்கே கிடையாது அது. அவள்தான் இதான் சிம்பிளா. கேட்கும்போது ஆண்டனி தான் சிரிப்பு தான் வருது எனக்கு. இல்ல இதுல இன்னொன்னு நடக்கும். விஜய் கொண்டு போய் பவன் கல்யாண் கூட கம்பேர் பண்ணுவாங்க. பவன் கல்யாண்லாம் இப்ப அங்க ஊர்ல போன எடுத்துக்க என்னென்ன திட்டம் உனக்கு தெரியுமா? இதுல 2வது விஷயம், இங்க பண்ண மாநாடு மாதிரி அங்க எவனுமே பண்ணல. ஆனா இவனுங்க தான் விஜய் மேல இருக்கிற காண்டில் வந்துட்டு காட்டுவானுங்க, இங்க பாத்து எங்கேயும் கூட்டம் எல்லாத்துலயும் இருக்குண்டா. அந்த வியூ கவுண்ட பாடுறா. ஏன் அந்த போட்டோ பார்த்தாலே தெரியும், ரோடு அதான் இது எல்லாமே. அது நம்ம நேத்து ஒரு எல்லாரும் ஃபன் கிளியரா வந்து பண்ணானுங்கடா. 6-7 மணி நேரம் ஆயிடுச்சுல ப்ரோ இல்லடா நேத்து ஒரு ஃபன் அந்த பண்ணானுங்க. இடத்த விட்டு என்னன்னா போறது. இது வந்து கட்சி மீட்டிங் அப்படின்னாங்க. டேய் அவனே இதை கட்சி மீட்டிங் கிளைம் பண்ணல. அது அவனோட ஜாதி சங்க மீட்டிங். அதான் ஜாதி மீட்டிங் தான் அவன் கிளைம் பண்ணிருக்கான். அவனே அது கட்சி மீட்டிங் கிளைம் பண்ணல. நீ என்னத்துக்கும் சேர்க்கிற? இன்னொரு விஷயம் பேசிக்கா வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் தலைவர் யாரும் டிசைட் பண்ற சொல்லுங்க. அதுதான் அவனுக்கு பேசிட்டு பேசிக்கா இருக்கே என்னன்னா, மேல அவர் அன்புமணியை வச்சுட்டு ராமதாஸ் போட்டு அந்த அடி அடிச்சுனுக்குறாரு. அதுவே என்னன்னு இவனுக்கு கதை தெரியல. முதல்ல யார் எந்த கூட்டணின்னு முதல்ல சொல்லி புரிய வச்சு எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்சு, லாஸ்ட் 10 வருஷமா அவங்க சொந்த மக்களே இவங்களை போட்டு தோக்கடிச்சுட்டு தான் இருக்காங்க. பல தொகுதியில இவங்களை தோக்கடிச்சிட்டு இருக்காங்க, சொந்த தொகுதியிலே. அதுக்கு ரீசனும் தர்மபுரி பண்ணாதான் இவனுங்க அடி வாங்குறாங்க ப்ரோ. அதுக்கு ரீசனே இவங்க தான். ஓகேவா? ஸோ இந்த கட்சிக்குள்ள அவங்க கட்சிக்குள்ள நிறைய ட்ராமா இருக்கு. இந்த மீட்டிங் உங்களுக்கு இவ்வளவு ஜனம் வந்தது காரணம். அதனாலதான் தெளிவா அது கட்சி மீட்டிங்கா வைக்கல. அவங்க கட்சி மீட்டிங்கா வச்சிருந்தாங்கன்னா இதுல கால்வாசி கூட வந்திருக்காது. திருவிழா. ஆமா, இதுல கால்வாசி கூட வந்திருக்காது அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க தெளிவா இது கட்சி மீட்டிங் கிடையாம அவங்களோட ஜாதி மீட்டிங்கா வச்சாங்க. ஸோ அவங்க அதுல கிளவரா இருக்காங்கன்னா, இப்ப கேள்வி கேட்கிற நம்மளும் கிளவரா பதில் சொல்லணும். அது கட்சி மீட்டிங்ல தம்பி, நாங்க டிவிக்கே கூட்டினது கட்சி மீட்டிங். அது கட்சி மீட்டிங் கிடையாது, ஜாதி மீட்டிங் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருங்க. அவ்வளவுதான். அவனுங்க அது கட்சி மீட்டிங்கோ ஜாதி மீட்டிங்கோ அவனுங்க நம்மள இடுக்கிறதே எனக்கு சிரிப்பு தான் வருது.
முதல்ல ஏடிஎம்கே மதிக்கல. இல்ல நீ யாரா மாமரத்தெல்லாம் கொண்டு வந்து நடுவில் வச்சுக்கிறது இது இல்ல. அது சொன்னோம் பத்தியாதான் வெயில் கால சீசன் சொல்லிட்டு மாம்பழம் எட்டி பாக்குதுன்னு. அதெல்லாம் அதெல்லாம் கண்டு உண்மைதான். இல்ல அதெல்லாம் உண்மை அதான் கண்டுக்காதீங்க. எனக்கு கேட்டா. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எல்லாம் சும்மா இதுதான் ஃபன் பண்ற மாதிரி. ஆனா விஜய் அத பாலா என்ன ஏன் ப்ரோ விஜயபாலா சரக்கஷ்டி குப்பரப்படுத்திருப்பாரு நேரத்துக்கு. சொல்லுங்க ப்ரோ. பண்ற போது நான் டீ டோட்லரா என்னைய பார்த்து எனக்கு சொல்றாப்லாம் தெரியும். டேய் நேர்ல நான் போய் கூட தான்டா பார்த்தா நான் கூட தான்டா டீ டேய் டோட்லரு. டேய் டேய் அலெக்ஸ் அது ஏமாத்த சொன்னாங்க ஊட்டி ஊட்டி போனப்போ சொன்னாங்க. ஊட்டி ப்ரோ போனதா சொன்னாங்க. இல்ல தண்ணி அப்ப லாரி இல்ல டேய். இது சொல்லுவான் தெரியுமா? இல்ல போட்டா போடாத. சரி விடு. சொல்லு ஆனா சொல்லு. யாரும் என்ன மாதிரி இல்ல ப்ரோ. டீ ஏப்பா டோட்ல நீ இல்ல ஃபுல் இல்ல இல்லடா இல்ல அதுல பக்கத்துல ஏதாவது போண்டா பாட்டில் இருந்தா கூட பரவாயில்ல. மூதவிங்க அதையும் வாங்கல. எல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா இப்போ இல்ல கோக் ஆமா நான் கோக் விடு தான் விடு விடு. குடிச்சேன். இல்ல இல்ல எப்பா நீ விடுப்பா. விடுப்பா நீ தெரியுதுப்பா. இல்ல சரி விடு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காமெடி அடுத்து சொன்னேன். எல்லாரும் எங்க இல்ல ஊருக்கு அவங்க ப்ரோ டூர் போலாம். ஏலகிரி போலாம். என்ன ஊரு? வேலூர். ஏலகிரிக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்? இதே ஊட்டி ஊட்டி போய் மாதிரிதான். என்ன பண்ண அதே பண்ணு. அதேதான். வேற ஏதாவது பிளான் பண்ணா ஒண்ணு பண்ணிட்டு அது இது பண்ணக்கூடாது. அடுத்து வேற பிரணவ் ஏதாவது ஏலகிரி கேரளா தானா? போயிடலாம். நான் வேலூர் ப்ரோ. கோவா அங்கிருந்து கிட்டல. அடுத்து அலெக்ஸ் கோவா போறான் போல. ஏய் இல்லடா, நான் லாஸ்ட் என்னது? டைம் ஏலகிரியில ஒரு தனி வீடு எடுத்து தங்கினேன். சரியா? அங்க அந்த வீடு ஆமா நல்லா இருந்துச்சு. அந்த லொகேஷன் பார்த்துச்சு. ரெசார்ட் நாங்களும் ரெசார்ட் தான் போனோம். இல்ல அலெக்ஸ், இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் அலெக்ஸ். செம்ம லொகேஷன். இண்டிவிஜுவல் நாங்க போனதும் இண்டிவிஜுவல். அப்படியா? சூப்பர். இங்கே வா, நான் அந்த அதான் லொகேஷன் ரேட் அதிகமாச்சு. கோல்டன் டெம்பிள் பார்க்கலாம். ஜெகஜோதியா. நான் போய் கோவிந்தா போடுறதுக்கு நீ வேலை பார்த்துன்னு ப்ரோ தெரியல பாப்போம். ஆனா இல்ல எல்லாருக்கும் ஒரு டவுன்ஃபால் வரும். ஆனா விஜய் பாலா அந்த இது பாத்தியா ஸ்டேஜ்லயும் கலாய்கிறானுங்க. அதுவும் சசிகுமார் படத்தை வச்சு கலாய்கிறானுங்க. டிஸ்ட்ரிபியூட்டரே ஏய் இல்லடா, ப்ரோ சசிகுமார் படம் விடுங்க ப்ரோ. அவன் சின்சான் படத்தை வச்சு டிக்கெட்ஸ் டவுன் பண்றாங்க. வந்து இந்த கந்தசாமி மாதிரி வந்துருவாங்க. அமைதியா இரு. இல்ல இல்லடா இந்த இதெல்லாம் இல்லடா. ஏன்னா இல்லடா கலாய்கிறியா நீ? அதான் இல்லடா இது பாவமா தானே. 2026 இருக்குடா உனக்கு. நானே டேய் அதெல்லாம் இந்த மாதிரி போவாதீங்க. டேய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கடா. இது உண்மையில பாவமா தானே இருந்தது. பாவமா இருக்கனால இல்ல பாவமா இருந்தனால தான் நானே பாவமா இருக்குன்னு போட்டேன். இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி மடியில மேல வச்சுன்னு உட்காந்து இருக்காதீங்க. சிம்பிளா சொன்னா அசோமர்ல டயலாக் ப்ரோ பசுபதி நீங்க நம்பலனாலும் அதான் நசன்னு அதுதான் நடக்குது. எனக்கு ஒரு டவுட். ஸ்டார் ஃப்ரூட்ஸ் யார் சாப்பிட்டுருக்காங்க? ஸ்டார் ஃப்ரூட் நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் ஸ்டார் மாதிரி இருக்கும். அந்த அது இது மாதிரி இருக்கும்டா, ஸ்டார் மாதிரி இருக்கும். அது ஏலகிரியில் நான் சாப்பிட்டுருக்கேன். ஏய் அது ஆக்சுவலா ஏலகிரியில ஒரு மாதிரி இருக்கு டேஸ்ட், இங்க நம்ம ஊர்ல ஒரு மாதிரி இருக்குடா. கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்குடா. அங்க வந்து ஒரு மாதிரி புளிப்பு நெல்லிக்காய் மாதிரி இருக்கு டெக்ஸ்சர் டேஸ்ட் எல்லாம். நம்ம ஊர்ல பார்த்தா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கு. நம்ம மேல வளையறனால அது டேஸ்ட் அப்படியா? வாய்ப்பு இது எக்ஸ்போர்ட் பண்றானுங்களே. ஏன் சார் அது சாப்பிடலாம் எரிய மாட்டீங்களா? நான் லாஸ்டா போன ட்ரிப் கொடைக்கானல் ப்ரோ. போன வருஷம் என் பிறந்த நாளுக்கு போனேன். இல்ல அலெக்ஸ், அது நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். இல்ல நாங்க ஊட்டி போயிட்டு கொடைக்கானல் போலன்னு கேட்டானுங்க தெரியுமா? ஜனவரி ஷூட்டிங் கொடைக்கானல். ப்ரோ ஊட்டின்னு சொன்ன இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம அப்பா போயிருக்காரு போல ஊட்டிக்கு. அவர் போட்டா அவரு போனா என்னடா பண்றது? அவர் அங்கதான் இருக்காரு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தா போங்க. நம்ம அப்பா ஸ்வெட்டர் போட்டு போயிடுவாரு. நான்லாம் வாழ்க்கையிலடா உண்மையாவே சொல்றேன்டா, சிஎம்மா இருந்தும் படத்துல நடிக்கிறத விட இவரு டெய்லியும் ஒரு போட்டோ ஷூட் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாரு பாரு. தாங்களடா அலெக்ஸ். இல்ல அவர் படம் நடிக்க மாட்டாரு, மாடலிங் பண்ணிட்டு இருக்காரு. நீ அதை யோசிக்கிற, நான் கேமராமேனை யோசிக்கிறேன். அவன் நிலைமை எவ்வளவு கேவலமா இருந்துச்சு. திட்டவும் முடியாது. இல்ல இந்த வாமனன்ல சந்தானம் இருப்பானு ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். இல்ல அதெல்லாம் சொல்லி பாத்துருக்கானுங்க. இல்ல அதெல்லாம் சொல்லி பாத்துருக்கானுங்க. அதெல்லாம் வரலன்னு இல்ல யோசிச்சு பாரு. இல்ல இது என்னது அப்பா, அதுக்கு மேல அப்பா வேற இது அப்பா இல்லாம வேற ஏதாவது சொல்லுங்க. சின்னவரு
இல்லடா, சிஎம் கூட எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் போட்டோஸா தான் வெளில வரும். ஏன்னா நிப்பாங்க, யாராவது வருவாங்க, நிப்பாங்க. அந்த போட்டோஸ் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கும். எந்த இன்டரப்ஷன் அதெல்லாம் இருக்காது. இங்க பாரு, ஃபுல்லா கேண்டிட் போட்டோஸா இருக்குன்னுக்குறானுங்க. அவருக்கே தெரியாத எடுத்த போட்டோஸ் மாதிரி. ஏய், என்ன உண்மையா கவர்மெண்டா தான் வேலை பாக்குறீங்களா? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இவனுங்க பொம்மை இல்ல நினைச்சு அவரை போட்டோ. ஏய், ஒரு மாதிரி இன்னும் நம்ம இதெல்லாம் அப்பா வந்து ரேம்ப் வாக் தான் இன்னும் பண்ணல. இல்ல தமிழ்நாடு ரேம்ப் கவர்மெண்ட் இப்படி எல்லாம் பண்ணுமான்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல நம்ம அப்பா இன்னும் ரேம்ப் வாக் தான் இன்னும் பண்ணல. அதையும் பண்ணினுக்கிற டெய்லியுமே. ஆனா மான்ச ஒரு அப்படியா? செக் ஷீட் போட்டு இன்வெர்ட் இருந்தாரு. எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இது எப்பாடி அதெல்லாம் ஞாபகத்தானே. அவரும் அந்த ஃபேண்ட் அப்பப்போ செக் பண்ணிக்கிறாரு. இல்ல சார் ஃபுட்பால் தான் விளையாடுவாரு போல. கிரிக்கெட்டை கிடைச்சது பார்த்தாரு, இன்னைக்கு ஃபுட்பால் பக்கம் போயிட்டாரு. ப்ரோ ஆனா அவரு லெக் ஸ்பின்னர் இல்ல ப்ரோ, எப்படி ஃபுட்பால் ஆடுவாரு? ஏன் ப்ரோ? விழுங்கடா அதை பத்தி பேசினா ஏதாவது சொல்லி. தோனியை ஃபாலோ பண்றாரு போல. ஏய், ஏன்னா அவரை போய் கொத்து விடுறதுல. ஏய், தோனியும் கிரிக்கெட் விளையாடுவாரு, ஃபுட்பால் விளையாடுவாரு. இல்ல இன்னைக்கு நான் ஒரு ஸ்ட்ராங்கான டாபிக் பேசலாம் தான் இருந்தேன். நான் அதனால ஹரிஷ் ப்ரோ ஸ்பேஸ்லயே அதை போட்டு விட்டேன். ஏய், 10th 12th கிளியர் பண்ண பசங்க அலெக்ஸா, இன்னைக்கு நான் பேசின ஞாபகம் இருக்கா? ஒரு 2 நாள் முன்னாடி சரி, ஹரிஷ் ப்ரோ கூட கேட்டாரு, அது டேட்டா தான் இருக்கா அப்படின்ட்டு. என்ன இது 10th 12th பசங்களோட கிளியரா, அதான் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லுவாங்கல்ல, ஆமா கிளியர் பண்ணிட்டு போட்டாங்களே இருக்கோம். நியூஸ்ல. ஆமா, 2025 இப்போ எவ்வளவு தெரியுமா? 10th கிளியர் பண்ணிருக்கானுங்க 79.11. சரி, இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட எல்லா சிட்டியோட, அது சென்னை இது எல்லா சிட்டியோட கம்மி. பாஸ் பர்சன்டேஜ் தானே. இல்லடா, இது எவ்வளவு பெரிய டவுன்ஃபால் தெரியுமா ஆக்சுவலா? இது வந்து இல்ல bro, பசங்க சென்னை இல்ல சொல்றீங்க. இல்ல இல்லடா எனக்கு ஒரு டவுட். பசங்க படிக்காததுக்கு ஆட்சியில அது குத்த சொல்றியா? டிஎம்கே இதுன்னு. ஆமா, யார குத்த சொல்லுவா அப்போ? சரி, இப்ப நான் சொல்றேன். அன்பில் மகேஷ் வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன மினிஸ்டர்? கிரிக்கெட் விளையாட்டுத்துறை இல்ல அமைச்சர். மினிஸ்டர் அதெல்லாம் சரி, அது உண்மைதான். அதெல்லாம் இது இல்ல பண்ணுவாங்க. அலெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டேட்டாஸ் இருக்கணும்னா, எப்படி தெரியுமா நான் சொல்றேன். இப்போ பசங்களை வந்து படிக்க அனுப்புறது, நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, பசங்கெல்லாம் வந்து நல்ல லெவலுக்கு வந்து நல்லா இருக்கணும். அதான் அப்படிதான் இருக்கும் சொசைட்டியே. அந்த சொசைட்டி டெவலப் ஆகிறதே அப்படிதான். அந்த அடித்தட்டத்துல இருந்து தான் அவங்க படிப்பாங்க. 10th தான் அது பேசிக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் ஆகுறது. அங்கேயே ஃபெயில் ஆகுற மாதிரி ஒரு கெரியரே அங்கேயே டவுன்ஃபால் ஆகுற மாதிரி பாக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஹார்டா இருக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கு. எப்படி இருக்குன்னு சொல்லு. கஷ்டப்பட்டு வேலைக்கு இது போற கரெக்ட். பேரண்ட்ஸ். ஆனா என்ன கேட்டா இல்ல, ஜெனரேஷன் மாறுறது, மொபைல் அதிகமா யூஸ் பண்றது, இன்னொன்னு அப்போ ஏன் மொபைல் மத்த அதிகமா இல்ல சிட்டிஸ்லாம் இல்ல இல்ல மத்த சிட்டிஸ் சென்னை தான் அதிகமா அஃபெக்ட் ஆமா, ஆகுதுன்றியா? இல்ல சென்னை பாப்புலேஷன் அதிகம் இல்ல, அப்படி என்ன இல்ல பண்றது? அலெக்ஸ். புரியுதா? இல்ல 2 சினாரியோ அலெக்ஸ். இப்போ வந்து அந்த சரி, நான் உனக்கு ரொம்ப அது சொன்னா புரியாது. இது ஆனா மார்ச் 2021 இவங்க 21ல தானே ஜெயிச்சாங்க. அப்ப என்ன பெர்சன்டேஜ், இப்ப என்ன பெர்சன்டேஜ்? அதை மட்டும் நான் மேல போடுறேன், அத பாரு. பார்த்தேன், மறந்துட்டேன். இரு, நான் போடுறேன். இப்ப போட்டிருக்கேன், போய் பாரு. ஓகேவா? இது வந்து இவங்க இருக்க எல்லா பசங்களும் அப்படின்னு தான் பரவாயில்ல. சிபிஎஸ்இ பசங்க ஸ்கோர்ஸை பாரு, ஸ்டேட் போர்ட் பசங்க ஸ்கோர்ஸை பாரு. ஸ்டேட் போர்ட்னா கவர்மெண்ட் பசங்க, அவங்களோட ஸ்கோர்ஸை பாரு. இங்க அதுதானே பிரச்சனை. இப்போ சிபிஎஸ்இ படிக்கிற 10th பசங்களோட ஸ்கோர்ஸ் மேல பாரு, 98.71. அதே ஸ்டேட் போர்ட் படிச்சவனோட ஸ்கோர்ஸை பாரு, 79.11. எது டஃபரு? சிபிஎஸ்இ தான் டஃபரு. அதுலயே பாஸ் பர்சன்டேஜ் வந்து இவ்வளவு அதிகமா இருக்குன்னா எப்படி ஸ்டேட் போர்ட்ல இப்படி விட்டானுங்க? அப்போனா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் ரன்னிங் குட். பார்த்தேன் இந்த இது பார்த்தேன். இப்போ உனக்கு இங்க நீ யாரை ப்ளேம் பண்ணணும்? இண்டிவிஜுவலா ஒரு பையனை போய் ப்ளேம் பண்ண, ஒரு ஃபேமிலி போய் பார்ப்பியா? அது கிடையவே கிடையாது. சொசைட்டியே கிடையாது. எல்லாரும் அங்க கனெக்ட் பண்றது ஸ்கூல்ல ஒரு நிமிஷம். இல்ல 2023லயே 88%, இப்போ 88. அது பாரு, 12th 10th மாறி மாறி இருக்குடா. அங்க 10th மட்டும் இந்த 2025ல இருக்கும். இப்ப ஆக்சுவலா 10th தான் மிகப்பெரிய கொஸ்டின். ஓகேவா?
இப்போ 90% வந்து நம்ம எப்படின்னா 10th இப்படி ஆகவே கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. எல்லாமே 10th முக்காவாசி ம். பேரை வந்து தேர்ச்சி சதவீதம் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இல்ல இப்போ ஒரு ஆனா நிமிஷம் கிரேஸ் மார்க் நிறைய போட சான்ஸ் இல்ல இருக்கு. இல்ல டே இது ஓவராலா இப்ப மான்ஸ்டர் சொல்றதுல எனக்கு ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. இதை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு நான் ஒரு விஷயத்துல வந்துட்டு ப்ளேம் பண்ணுவேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் புரியுதா? ஆனா பிரைவேட் கவர்மெண்ட் ஏன் இப்ப கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இப்ப ஏன் நான் படிச்ச ஸ்கூல் வந்துட்டு சாந்தம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூல் வந்துட்டு பிரைவேட் தான். ஆனா கவர்மெண்ட் எய்டட் எப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையும் வரும். ஆனால் அது பிரைவேட் ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு சில ஸ்கூல்லாம் இது அங்கே தான் நானும் படித்தேன். அந்த மாதிரி இருக்கிற ஸ்கூல்லாம் மாசா இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும். நான் படிச்ச ஸ்கூல்ல சரியான ஸ்ட்ரிக்டா தான் சொல்லியிருக்கேன். பின்னாடி இருக்கிற 2 நாளாயிடும் அந்த மாதிரி அடிப்பானுங்க புரியுது. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்ட்ரிக்டா கிடையாது, இருக்கிறவங்கலாம் அப்படிதான் இருக்கானுங்க. கூட வந்துட்டு ஒரு ஒழுங்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் இதுவும் கிடையாது. பசங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு இதுவும் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் இதுல வந்துட்டு அதிக அந்த இதெல்லாம் நிறைய நடக்குது. அது அதை வேணா எடுத்து அந்த இல்ல குறை சொல்லி இதெல்லாம் எதிர்க்கே பண்ணலாம். பொட்டி கடையில வந்து ம். இதுவும் வித்துருந்தாங்க. அலெக்ஸ் அதான் ஒண்ணும் இதுல இல்ல வந்துட்டு இல்ல சொல்றேன். இல்ல விஜயபாலா, இதுல கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் பண்ணவான்னு எங்க இந்த புள்ளிங்க ரீல்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணிக்கின்னு ஏய் ஒரு அதெல்லாம் எதுவுமே இல்ல ஆக்ஷன்ஸ் எடுக்க 12th மாட்டாங்க. கேங்கா பையன் பண்ணா இன்டர்வியூ பரவாயில்ல ப்ரோ. கொடுக்குறான்டா. அவனை வந்து இல்ல கேக்குறான். அவன் சோடி வந்து சோடியா போனதுங்க. இல்ல நடுவுல இப்ப ஞாபகம் இருக்கா, கவர்மெண்ட் பஸ்ஸை வந்துட்டு ஒரு பொண்ணு கலாச்சி ட்ரால் பண்ணிட்டு வீடியோ போட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல கேஸ் போட்டு இது வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதான் இந்த ஒரு வடிவல் டேலக் இருக்குமே, இந்த இதுக்கு பேர் தான்டா பஸ், துபாயில இதுக்கு பேர் குப்பலாயிருன்னு சொல்லிட்டு அதான் அந்த டேலக் இருக்கும், அதை எடுத்து போட்டு ஒரு பொண்ணு பண்ணிடுச்சு. அது மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணு போயிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸை கலாக்குதுன்னு இதெல்லாம் பண்ண தெரியுது. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி தெரியறானுங்க, அதை கேட்க முடியல இவங்களால. இதுல 2வது விஷயம் இல்ல, நிறைய நீ கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியாது. எல்லாமே ப்ளேம் பண்ணல. ஒரு சில ஸ்கூல்ஸ் வேணா நல்லா இருக்கும். ஆனா நீ வந்துட்டு 100% சொல்ல முடியாது. இதான் அதான் சொல்றேன், ஸ்ட்ரிக்டா இருக்கணும். கூட வந்துட்டு இதை ஃபாலோ பண்ண இவங்க தான் பண்ணணும், கைட் பண்ணணும். ஒழுங்கா கைட்லாம் யாரும் பண்றது கிடையாது. முதல்ல இவங்க கொடுக்குற யூனிஃபார்மே வந்துட்டு அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு தெரியும். எப்படி தச்சு போட்டுன்னு வரானுங்க, நீ யாரும் அது கவனிக்கிறதும் கிடையாது. மீறி கவனிச்சா இதுவுமே டீச்சருக்கே அடி உழுது தெரியுமா விஜயபாலா ஏய் இல்ல டீச்சருக்கு அலெக்ஸ், அடி இதெல்லாம் உழுது. போட்டா இதெல்லாம் இது பண்றதுக்கு தானே அவங்களுக்கு சேலரி கொடுக்குறோம். அதுக்குத்தானே ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு, அதுக்குத்தானே ஒரு ஆமா மினிஸ்டர் ஆமா, இருக்காரு. ஆனா ஆனா கண்டுக்க மாட்டானுங்களே, யாரு கண்டுக்கிறா? இல்லடா, இது எங்க அததான் சொல்றேன். இது எங்க இருந்து தெரியுமாடா வரணும் போல. ஃபர்ஸ்ட் உடனே அவனை 10th வரவே கூடாது. ஸ்டார்டிங்லேயே வந்து அவன் 1வதுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கணும். இவனுங்க இந்த ஃபார்மேஷனு, இந்த டிசிப்ளினு, இந்த இந்த தெளிவான விஷயத்த அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவனுக்கு படிப்படியா கொண்டு வரணும். அவனை 6th மேல பிடிக்கிறேன், 5th மேல வந்து நான் பண்றேன். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவானுங்க ப்ரோ, பார்த்திருக்கியா? நான் ஒன்னு சொல்லிட்டா ப்ரோ. அப்பனா இந்த தமிழ் மீடியம் பசங்களுக்கு நிறைய பேருக்கு காங்காச்சா கூட தெரியாது ஓப்பனா சொன்னா. ஏய் ஓப்பனா ஆக்சுவலா சொன்னா காங்காச்சா எல்லாரையும் சொல்ல வரிசை கூட முடியாது. தெரியாது நிறைய பேருக்கு. இல்லடா, இவனுங்க ஒரு சில இது தப்பு பண்ணாலும் பொறுத்த பண்ணணும், தெளிவா பண்ணணும்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ இவ்வளோ கேவலமான ஆட்சி பண்றானுங்க. அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், 10th பாஸ் பர்சன்டேஜை பசங்க நல்லா ஸ்கோர் பண்ற அளவுக்கு அது ஆக்சுவலா டீச்சர்ஸே இது பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு பையன் மேக்ஸிமம் எழுதியிருக்கான் 32 இல்ல 31 மார்க்ஸ் வரானா 4 மார்க் அடிஷனலாக போட்டு அவனை பாஸ் பண்ணுவாங்க. கிரேஸ் மார்க் கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வரையும், நான் கேள்விப்பட்ட வரையும் 5 மார்க் வரையும் கிரேஸ் மார்க்ஸ் வந்து தாராளமாக தான். 30 எடுத்தா கூட 35க்கு 5 மார்க் வந்து ப்ரோ. தாராளமா 28 எடுத்தாங்க கூட கிரேஸ் மார்க் போடுறாங்க. போட்டு பாஸ் பண்ற. அதான் நடுவுல இதெல்லாம் போட மாட்டானுங்க. நடுவில் நான் வேணாம் எவ்வளவு அலெக்ஸ், கேட்டு பார்த்தேன். நான் சொல்றேன் இப்படி 10th இப்படி பப்ளிக்ல போட்டிருந்தாலுமே இவ்வளோ டவுன்ஃபால் வந்திருக்காதுன்றேன். அப்போ போட முடியாத அளவுக்கு ஆமா அவன் ஆமா அவன் எழுதி இல்ல இல்ல இல்ல, வச்சிருக்கானா. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு வெள்ளை பேப்பர் கொடுத்துருக்கணும், இல்ல ஏதாவது கிறுக்கி வச்சிருப்பான். 2 பேப்பர் கூட எழுதிருக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல எங்க ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் சொன்னாங்க, ஏன் பிரைவேட் ஸ்கூல் பசங்க அதிகமா பாஸ் ஆகும், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கம்மியா பாஸ் ஆகும் காரணம் என்னன்னா, நம்ம வந்து தெரியுதோ இல்லையோ எல்லா கொஸ்டினும் கதை அடிப்போம் கரெக்டா. முதல்ல இல்லடா, தெரிஞ்ச இப்ப கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணி பிரைவேட் ஏதோ தெரியாத கொஸ்டின் கதை அடிப்போம். ஆனா அவங்க என்னன்னா இப்ப நாங்க கொடுத்துடுறாங்க. இல்ல ஒரு பேப்பருக்கே ஒரு இல்ல மார்க் 2 நீங்க விஷயம் ஒண்ணு டாபிக்க இல்ல. மாத்தி பசங்க கிட்ட கொண்டு போறீங்கடா. பசங்க இங்க டாபிக்கே இல்லடா. அதான் ஆமா இல்லடா ஆமா. அதான் இல்ல இப்ப ஒரு நிமிஷம், பசங்க என்னைக்குமே பசங்க தான் புரியுதா. இதுல இது எப்படி தெரியுமா மைண்டு, இப்போ ஒரு ஒரு இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், நான் படிச்ச ஸ்கூல்ல வந்துட்டு பிடி சார் ஸ்ட்ரிக்டா இருந்தனால தான் நான் சீக்கிரம் போனேன் புரியுதா. அதே மாதிரி எங்க மேக்ஸ் சார் அடிக்கிறது பின்னாடி பழுகிறனால தான் வந்துட்டு நான் உண்மையிலே மார்க்லாம் வாங்கினேன். இதான் உண்மை. கொஞ்சமாவது அதான் தப்பிக்கணும்னு படிப்பேன், ஆனா பாஸ் ஆகணும்னு அந்த இதுல தான் படிச்சுட்டு இருப்போம். எல்லாருக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகணுன்ற அந்த ஒரு இது மைண்ட் தான் இருக்கும் புரியுதா. முன்னாடியே பாஸ் ஆகணுன்றது ஸ்கூல்ல அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிற அந்த இதை பொறுத்து தான் இருக்குது. எனக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். முதல்ல ஒரு விஷயமும் ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் இது ஸ்கூல்ல கண்டிப்பா ஸ்கூல் தான் வந்துட்டு ஒரு பில்டே பண்றது.
நீ எந்த ஸ்கூல்ல இதனால தான் பேரண்ட்ஸ் பயந்து ஸ்கூலை பார்த்து சேர்க்கறாங்க. இது உண்மையிலேயே இது உண்மைதான். இது இப்ப நாளைக்கு நீ மட்டும் என்ன உன் புள்ளைய கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்ப, இங்க ஸ்பீக்கர்ல இருக்கிற ஒருத்தன் சொல்ல சொல்லு, இல்ல கமெண்ட்ல இருக்கிற எவனா ஒருத்தன் சொல்ல சொல்லு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் நான் என்ன பசங்களை சேர்ப்பேன்னு. கிட்னி வித்தாச்சு நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்போம் ப்ரோ. இல்ல இப்ப நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு குறை சொல்லணும் அந்த மாதிரிலாம் மேட்டர் கிடையாது. ஆனா வந்துட்டு இன்னும் பில் பண்ணணும், புரியுதா? குறை இதுனா குறை இருக்குது, அதனால தானே வந்துட்டு பிரைவேட்லாம் போய் அதான் இவ்வளவு இதெல்லாம் நடக்குது. ஒண்ணும் இல்லடா. எப்பயுமே என்ன தெரியுமா, நீ வந்து சொசைட்டியை டெவலப் பண்றது இங்கிருந்து தான். ஒரு சொசைட்டி டெவலப் ஆகுறது இங்கிருந்து தான். இந்த மாதிரி பசங்களை நீ முன்னேற்றி கொண்டு வர்றது தான் சொசைட்டியே டெவலப் ஆகும். அங்க லைஃப்ல ஃபெயில் பண்ணவன் எல்லாம் முக்காவாசி பேர் இடம் மாறி தடம் மாறி போனவன் தான் அதிகம். நீ அங்க ஃபெயில் பண்றன்னா இந்த கவர்மெண்ட்டே ஃபெயிலியர். ஆக்சுவலா சொல்ல போனா இந்த வக்கம் மானம் சூடு சொர்ணம் ஏதாவது இருந்திருந்தா இந்த அன்பில் மகேஷ் சட்டசபையில உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் ஏதாவது டாபிக் பேச சொன்னா முதலமைச்சருக்கு பேசுற 10 நிமிஷத்துல 9 நிமிஷம் ஒரு முதலமைச்சர் நிமிஷம் இல்ல பத்தி ஆனா கிரேஸ் மார்க் போடலன்னு குறை சொல்லியே கவர்மெண்ட். அதெல்லாம் இல்ல அலெக்ஸ். ஆக்சுவலா கவர்மெண்ட் ஃபெயிலியர். அது கவர்மெண்ட் வந்து இங்க பாரு, கவர்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆனது தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம். இல்ல எதை வச்சு பாயிண்ட் ஏதாவது டைரக்டா சொல்றது? சரி டைரக்டா சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். இங்க பாரு, உனக்கு 7th 6th 8th உனக்கு இந்த டேட்டாஸே எடுப்பானுங்க. எப்படின்னா 5th வரையும் கம்பல்சரி பாஸ் தான். நீ என்ன படிச்சாலுமே பாஸ் தான். பட் நான் படிக்கும் போதெல்லாம் 9th வரையும் பாஸ் தெரியுமா? 8th வரையும் பாஸ். இல்லடா கம்பல்சரி பாஸ்டா. அதுல நான் தப்பே சொல்ல. நீ ஃபைனல் எக்ஸாம் வந்தனா 8th வரையுமே பாஸ் பண்ணுவாங்க. ஆனா 6th இருந்து பாத்தீங்கன்னா உன்னை அந்த குவார்டர்லி எக்ஸாம்ல எல்லாம் ஃபெயில் பண்ணுவாங்க ஈஸியா. அதுல ஃபெயில் ஆயிடுவே நீ. அதுல உனக்கு ஃபெயில் மார்க் தான் போடுவாங்க. அப்படியே பிளாங்கா நீ என்ன அவுட்புட் நீ என்ன எழுதிருக்கியோ அதோட அவுட்புட் வரும் அப்படியே. தெரியும் ஓகேவா? அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த பையன் 2 குவார்டர்லி 3 குவார்டர்லி ஒரு ஹாஃப் இயர்லில என்ன எழுதியிருக்கான்னு என்ன ஸ்கோர் பண்ணிருக்கான்னு பார்த்து கால்குலேட் பண்ணுவாங்க. புரியுதா? அவனுக்கு அந்த கோச்சிங் பண்ணுவாங்க. புரியுதா? எவ்ரி குவார்டர்லியும் ஒரு ஹாஃப் இயர்லிக்கு அப்பவும் அவனை வந்து கோச்சிங் பண்ணிக்கினே இருப்பாங்க, ட்ரெயின் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இதை தான் பண்ணிருக்கணும். இவங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? அவன் என்ன படிச்சான் என்ன, எனக்கு என்ன, கவர்மெண்ட் டீச்சர்லாம் நான் வேலைக்கு வந்தேன்னா சம்பளம் வாங்கினேன்னா ஈவினிங் 6 மணிக்கு நான் கிளம்பி போனானா இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த பர்சன்டேஜஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கரியரும் அதெல்லாம் யோசிக்கிற ஆளுங்களே கிடையாது. இதுல கவர்மெண்ட் டீச்சர்ஸ் சம்பளம் பார்த்தாலும் போராட்டம் பண்ணுவாங்க. இப்படி அதுக்குள்ள போவோம். நம்ம அந்த டாபிக் குள்ள போவோம்னா இன்னொரு விஷயம் அங்கேயே வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் உள்ள வேலை பார்த்துட்டு பார்க்கலாம். இல்ல அது உள்ள அது அப்படி சொல்லக்கூடாது. அந்த டாபிக் வேணடா அப்படிங்கிறா. அது வேணாம். சிம்பிளா சொல்ல போனா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நீ உனக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், பண்ணுவாங்க. ஃபெயில் ஆன பசங்களை, குவார்டர்லியில ஃபெயில் ஆனவங்க, ஆஃப் இயர்லியில ஃபெயில் ஆனவங்க எல்லாம் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ஸ்கோரை பார்த்துட்டு இவன் வேலைக்கு எல்லாம் ஓகே. இப்போ ஆனுவல் எக்ஸாம் முன்னாடி இவனுக்கு வந்து நாம ஒரு 2 மாசம் கோச்சிங் போகணும்னு பண்ணுவாங்க. கம்பல்சரி அவன் ஆஃப்டர் ஸ்கூல் வந்து 2 hours அட்டன் பண்ணணும். அண்ட் சாட்டர்டேஸ்ல ஒரு நாள் வர. இது ஒண்ணும் இல்ல மான்ஸ்டர். இப்ப ஒரு நிமிஷம், இது ஃபெசிலிட்டிஸ்லாம் மேட்டர்ல பிரஷர் பண்றதுதான் தெரியுமா? இல்ல முதல்ல ஆனா இதுல உண்மையிலே சொல்றேன், பிரஷர் பண்றது நல்லதுதான். திரும்ப சொல்றேன், பிரஷர் பண்ணாதான் பாஸ் ஆக முடியும். இல்ல ஒரு மயிர கூட ஆக மாட்டேன். நான் தான் சொல்றேன் பாரு, இது பிரஷரோட என்ன தெரியுமா, எக்ஸ்ட்ரா கேர். அவ்வளவுதான். நான் அப்படிதான் பேசுவேன். என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீ இந்த எக்ஸ்ட்ரா கேர் போட்டாதான் அவன் நாளைக்கு ஷைன் ஆகுவான். இந்த எக்ஸ்ட்ரா கேரை பிரைவேட் ஸ்கூல்ஸ் எதுக்கு போடுவானுங்கன்னா, அவனுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் போறானுங்களோ இல்லையோ, பட் தே வாண்ட் ரிசல்ட்ஸ். அந்த பையன் 10th ஸ்கோர் பண்ணி ஆகணும். அவனை 6th இருந்தே இதை பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே 6th இருந்தே இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவன் 9th வரப்பெல்லாம் இந்த இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை இவங்களுக்குலாம். 9th அவனே தெரிஞ்சிடும், ஆஹா ஃபெயில் ஆயிட்டா நம்மள என்ன பண்ணுவானுங்க, 2 hour டெய்லி உட்கார வைப்பானுங்க, நம்ம படிச்சிருவோம் படிப்பான். இன்னொன்னு 9th கிட்ட வரப்பெல்லாம் அவனுக்கு தெளிவு வந்துடும். 10th இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃபோட பிகினிங் கரியர் 10th வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்ட்டு படிப்பானுங்க. ஸோ இது ரெண்டுமே அவனுக்கு டிராவல். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். என்ன தெரியுமா, ஸ்கூல் இருக்கும், அவ்வளவுதான். அவன் படிக்கிறானா படிக்கலையா, அவன் ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவன் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து ட்ரைனிங் கொடுக்கலாம், அவன் கோச்சிங் பண்ணலாம், எதுவுமே கிடையாதுடா. இப்போ முதல்ல இல்ல இவ்வளவு பிளான்ஸ் இருந்தாலும் அது பண்ற அளவுக்கு அவங்க மனசு யாருமே இல்ல. அது பண்றதுக்கு கவர்மெண்ட் தான். இது இப்போ ஒண்ணு இல்லடா அலெக்ஸ். குற்றவாளிகள்லாம் டெவலப் ஆறாங்கன்னா அதுக்கு ட்ராக் ஹிஸ்டரி எடுப்பாங்க. கரெக்டா? ஒருத்தன் வந்து குற்றவாளியா இருக்கான், அவனோட ட்ராக் ஹிஸ்டரி எடுத்தாங்க. அவன் எங்கிருந்து வந்திருப்பான்,
ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல இருந்து வந்தவங்களாம் இருப்பான். அவன் அடிப்படையா எங்கேயோ ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பான். அவன் அடிப்படையா பேசிக்கா பேஸ்மெண்ட்ல மிஸ்டேக் ஆயிடும். அவன் பேஸ்மெண்ட்டை அவனுக்கு வந்து தப்பா போயிடும். அவனோட லைஃப் வந்து ராங்கான சாய்ஸ் சூஸ் பண்றானுங்க. அதுக்கெல்லாம் லீடிங்கே இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் லீட் ஆகும். இப்போ பாரேன், இப்போ 79.11% தான் பேலன்ஸ் இருக்க 20%. இந்த 20% பசங்க நீ எத்தனை பசங்க வந்து இவனுக்கு ரீ எக்ஸாம் எழுதி போவானுன்னு நினைக்கிற, இல்ல எத்தனை பசங்க வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? எல்லாம் 5% எழுதுவாங்க ரீ ரீ எக்ஸாம். 5 எக்ஸாம் to 8% இல்ல எழுதுவாங்க. நீ இல்ல இது கூட நிறைய பேர் வச்சுக்கோ ஜஸ்ட் பாலா. பாஸ் ஆவாங்க ப்ரோ. இல்ல பாலா, நீ வந்து நான் சொல்ற இந்த 20ல ஒரு எக்ஸாம்பிள், இந்த 20% ஒரு 100 வச்சுக்கோ. 100ல 50% பசங்க இல்ல 60% பசங்க கூட எக்ஸாம் எழுதுவாங்கன்னு வச்சுக்கோ. அந்த 40 என்ன பண்ணுவானுங்க? வேலைக்கு போவானுங்க. அவ்வளவு காசு பார்க்க அவ்வளவுதான். ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா வேற ஏதாவது வச்சுக்கோயேன், காசுல தான் இருப்பானுங்க. ம். அவன் 40ல வந்து 20% வேலைக்கு போவான். அந்த மீதி 20% இருக்குல்ல, அவன் அட்டி அடிப்பான். அட்டி அடிக்கிறதுல என்ன நடக்கும் என்ன எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இல்ல so இன்னும் இப்போ சில பேர் என்னமா போனாங்க ப்ரோ. இங்க பேர் இல்ல இந்த இன்னும் சில சொசைட்டிய பேர் இருந்தா இல்லடா 10th பாஸ் பண்ணிட்டு ம். இல்ல இன்னும் ஒரே சில நிமிஷம் பேர் 10th கண்ணால பாஸ் பண்ணிட்டு வந்தவர் லாபம்னு போவாங்க ப்ரோ. என்னத்தமா பண்ணுவாங்க, வந்தவர் லாபம்ட்டு ஐடிஐ படிக்க போவானுங்க. டிப்ளமோ அந்த மாதிரி தான் ஏதோ போவானுங்க. டிப்ளமோ கூட அந்த ஐடிஐ போயிடுறாங்க. எனக்கு வந்தவர் லாபம்னு போடான்னு. டேய் கிளியர் பண்ணி எங்கேயோ போதரா டாபிக். எக்ஸாம்ஸ் இந்த எக்ஸாம்ஸே எழுதாம திருப்பி இந்த ரீ எக்ஸாம் எழுதாம அரியர் எழுதாம அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணி வேலைக்கு போய் கரியரே மாத்தி காசு பார்த்து அதுக்கு அடிக்ஷன் ஆகி லைஃபே தொலைச்சிருவானுங்கடா. அதை பத்தி பேசுவோம். ஏன்னா இங்க நீ வந்து இங்கதான் சொசைட்டி நீ எப்படி போகுதுன்னு இருக்கும். ஒண்ணு இல்ல, உங்களுக்கு மாரிதாஸ் தெரியும்ல, யூடியூபர் மாரிதாஸ். ம். அவன் நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்பான். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரோமோட் இம், லைக் நீங்க போய் அவன் வீடியோஸ்லாம் பாருங்கன்னா, அவன்லாம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு மூடிட்டு பிஜேபிக்காக தான் சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. பட் நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்பான். அவன் ஆக்சுவலாக கேட்ட கேள்வி பிஜேபியே கேட்டிருப்பான் கேள்வி. அவன் வந்து சைனா போயிருப்பான், ஓகேவா? சைனா போயிட்டு அங்கே இருக்க அவனோட விஷயம் என்னன்னா, இண்டஸ்ட்ரியல்ஸை போய் பார்க்கணும், இண்டஸ்ட்ரியல்ஸில் என்ன மாதிரி ஸ்கேல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு போய் பார்ப்பான். மஸ்ட் வாட்ச் அந்த வீடியோ, நீங்கள் போய் பாருங்க, ஓகேவா? ஸோ சரி என்ன சொன்னா? அங்க எப்படி சைனாவும் நம்மள மாதிரி ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரி ஆனா எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு பார்க்க சொல்றோம்டா. அது வரதுக்கே நம்ம 30 அத வருஷம் இல்ல, 30 அதெல்லாம் வருஷம் அவனுங்க எங்கேயோ இரு. போயிட்டானுங்க. அது நம்ம இந்தியா வரதுக்கு 30 வருஷம் ஆகுன்றான் அவன். எனக்கு 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 உண்மைதான். இல்ல என்ன பண்ண சொல்ற? இதுதான் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். நீங்க இதுதான் இதைதான் பேசணுங்க. இப்போ நானும் நீயும் உட்காந்து இங்க பேசுறதுலாம் வேஸ்ட். 10 பைசா பிரயோஜனம். ஆனா இங்க இருக்கவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம், அவ்வளவுதான். பட் அது கவர்மெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி அவன் வந்து பிஜேபி சங்கி தான். ஆனா அவன் சொல்லி சைனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனோட ப்ராட் மைண்ட் எப்படி பேசுது பாரு. எந்த அளவுக்கு அவன் சொசைட்டியை வந்து சொல்றான்னா, சைனா வந்து இவ்வளோ நம்மள மாதிரி பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் ஆனா இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வந்தானுங்க, இதெல்லாம் பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவனோட சொந்தம் அவன் அறிவு இது அதான் கரெக்டா பயன்படுத்துறான். இன்னும் நாங்க பொலிட்டிக்கல் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இவ்வளவு கேவலமா போல பொலிட்டிக்கல், புரியுதா? பொலிட்டிக்கல் தான். அவனே அங்க பேசுவான்டா. பாலிடிக்ஸ் எல்லாம் பக்காவா தான். அங்க வந்துட்டு அச்சின் சத்தால அவன் கரெக்டா தான் இருக்கானுங்க. எஜுகேஷன்ல இருந்து டெவலப்மெண்ட்ல இருந்து மிலிட்டரி ஃபோர்ஸ்ல இருந்து இருக்கிறதுல எல்லாத்துலயுமா இருக்கானுங்க. ஏன் நீ இவ்வளவு இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்க ரூல் பண்றது எல்லாம் நிறைய தான், நிறைய அவனுக்கு தான் சைனா இதெல்லாம் ரூல் பண்ணிருக்காங்க. ஒலிம்பிக்ஸ்ல பாருங்க அவனுங்க தான் டாப்ல வருவானுங்க. அதான்டா. இல்ல இதுல ஒரு மீம் கூட போட்டிருப்பானுங்க, என்ன தெரியுமா? அங்க இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு ட்ரெயின் பண்ணிப்பானுங்க, புரியுதா? அந்த வீடியோஸ் இதெல்லாம் இங்க சைனால இருக்கிற ரீல்ஸ் ஆடிட்டு வீடியோஸ் எல்லாம் இருக்குங்க. ட்ரெயின் பண்றது எப்படின்னு இங்க காட்டிருப்பாங்க. ரீல்ஸ் ரீல்ஸ் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல்லே அங்க நார்த்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு இந்த சின்ன குழந்தை இந்த பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு ட்ரெஸ் போட்டுன்னு பாட்டு போட்டுக்கிறானுங்க. அதான் இல்ல அதான் கமெண்ட்ல எல்லாம் அசிங்கமா திட்டினானுங்க பேரண்ட்ஸ். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் சரியில்லை, நாம பேரண்ட்ஸ் சரியில்லை. முதல்ல இங்க இருக்கிற மைண்ட் செட் எப்படி தெரியுமா? சர்வே ஆனா போதும்ன்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே. இது இன்னொன்னு, நார்த்தை விட்டுரு, நார்த்தை கையில் விடு, தமிழ்நாடே ஒரு தனி இதுவா பார்த்துப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது டெவலப் தான். இப்போ நீ சொல்ற மாதிரி தான், ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு ஃபெயில் இதெல்லாம் ஆகுறாங்க, திரும்ப இது பண்றாங்க, அதிகமா இன்க்ரீஸ் தான் ஸ்டேட் ஆகுது. ஃபெயிலியர் அலெக்ஸ். இதுக்கு இல்ல ஒரு நிமிஷம், இதுக்கு என்ன பண்ணலான்னு சரி என்ன பண்ணலாம்னா, என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டே சினாரியோ தான்டா. நீ வந்து டீச்சர்ஸை வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவங்க எல்லாம் வந்து காலைல 8 மணிக்கு வந்து 5 மணிக்கு போற வேலைலாம் டீச்சர்ஸ் வேலை கிடையாது. முதல்ல அந்த பேட்டர்னை உடைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன மேட்டர்னா,
நான் முக்காவாசி பார்த்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் ஆர் நாட் புட்டிங் அவங்கலாம் எஃபர்ட்டே போட மாட்டானுங்க. ஒருத்தன் பின்னாடி விளையாடிட்டு இருப்பான், இன்னொரு ஒருத்தன் கிளாஸ் இப்போ நடத்தும் போதே ஏஞ்சி வெளில விடுவான். அது பாட்டு நடத்திட்டு அதோட கடமைக்கு நடத்திக்கிட்டு போயிடும். ஃப்ரண்ட்ல இருக்க 4 பேர் தான் கத்துப்பானுங்க முக்காவாசி பேர். அதுல யாரும் பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாங்க அந்த இதுக்கு சப்ஜெக்ட்ஸ்குள்ள. அவ்வளோ கேஷுவல்ஸா இருக்கும் அவங்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இன்னொரு எல்லாம் விஷயம் பண்றது. நான் சொல்றேன் அதான் ப்ரோ. சொல்றேன் இரு இரு ஃபிட்டா இரு இரு, இருக்காது. நான் சொல்லிடுறேன். இதே பிரைவேட் ஸ்கூல்ல பண்ண முடியுமா ஒரு டீச்சரு? வேலை போயிடும் நமக்கு. புரியுதா? வேலை போயிடும். அவங்களோட வேலையே போயிடும். இந்த பயத்தை முதல்ல இங்க கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து இவங்க கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் அது ஃபில்டர் பண்ணி தூக்கி போட்டு நல்ல எஃபர்ட் எடுத்து போட்டு பசங்க கெரியர் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய டீச்சர்ஸ் இருக்கானுங்கடா. அவனுங்களை ப்ரொமோட் பண்ணி விட்டா அவன் எல்லாம் ஒரு 100 பசங்களை அவன் கொண்டு வருவான். அவன் எக்ஸ்ட்ரா டைம் போடுவான். இந்த கடமைக்கு ஒர்க் பண்றதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு உண்மையா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவன் கொடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்கில்ஸ் வராம இப்படி நீ பர்சன்டேஜ் எனக்கு ஒண்ணு பார்க்கவே மைண்ட்ல முடியாது. ஓடுது. இல்ல இந்த டீயர்ல இவன் கேட்பான் பாரு, இந்த படியாதவன் படத்துல. அதான் அதுக்கு நீ டீக்கு காசு கேட்பேன்ற மாதிரியே இவங்க இன்னும் சேலரி கேட்பாங்க. இன்னொன்னு இதெல்லாம் இன்னொன்னு சேலரி எல்லாம் அதிகமா தாண்டி கொடுத்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரே வந்துட்டு சரியில்லை. ரெண்டாவது விஷயம், நீ என்னதான் வந்துட்டு கவர்மெண்டே சரியில்லடா. அமிர்தத்தையே கரைச்சு அமிர்தத்தையே கரைச்சு சொல்லி கொடுத்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. இது எல்லாத்தையும் சொல்ல, அதாவது முதல்ல இப்போ ஒரு இப்போ ஒரு பேட்டர்னே சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றது இப்போ எப்படின்னா இருக்கிறதான் போர் பீப்புள் எல்லாம் படிக்கிறாங்கன்னு எடுத்துப்போம். ஒரு குப்பத்து பசங்க வரலாம், ஏன் இப்போ ஐயர் பசங்க வரலாம், ஒரு கிறிஸ்டியன்ஸ் இது ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், முஸ்லீம்ஸ் வரலாம், எல்லாம் வரலாம். எல்லாமே அங்கே உட்காந்து தான் இருக்குதான் போறானுங்க. இதுல இந்த ஒரு சில இந்த பைத்தியக்காரனுங்க இருப்பானுங்க, ஒரு சில பசங்க குரூப். அந்த பசங்க குரூப்பால இங்க முக்காவாசி எல்லாம் கெட்டு குட்டி சோறா போவோம். அந்த என்ன கேட்டா முக்காவாசி பண்றதா ஏன் கொஞ்சம் கொஞ்சம் பேர் பண்றதா வந்துட்டு எல்லாம் பரப்புவானுங்க. இவளே நான் படிச்ச பிரைவேட் ஸ்கூல்லயே பார்த்தா இந்த நான் ஒரு 10 பைத்தியக்காரன் நாங்க பண்றதை பார்த்தா மிச்சம் எல்லாம் கத்துக்கும். அந்த மாதிரிதான் நடக்கும் இது. இதே மாதிரிதான் கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் வந்துட்டு நீ சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலையும் பார்க்கணும். புரியுதா? சும்மா வந்துட்டு இவனுங்களை மட்டும் திட்டக்கூடாது. இப்ப இருக்கிற ஏழை பசங்க எல்லாரும் படிக்க வைக்கணும் கூட்டின்னு வரும்போது ஒரு சில பைத்தியங்க வந்துட்டு இருக்குதான் செய்யும். என்னது, அவங்க வீட்டுல வளர்ப்பு இருக்காது. உண்மையில வளர்ப்பு அலெக் சரியாது. நீ பேரண்ட்ஸ் தான் குத்த இல்ல சொல்லணும். இவங்க அலெக்ஸ் என்ன கேட்டா இல்ல உண்மையிலே அலெக்ஸ் நீ சொல்றேன். சொல்றது ஒரு கரெக்டா. நிமிஷம். இல்ல இது கவர்மெண்ட் மேல மட்டும் டேய் தப்பு டேய் இல்லை. டேய் என்ன டேய் கேட்டா இருடா பேரண்ட்ஸ் இருடா மேலேயே நான் தப்பு இருக்குது. சொல்றேன்டா. நீ சொல்றது 100% நான் உண்மைடா. நான் ஒத்துக்கிறேன். இங்க புரியுதா? பேரண்ட்ஸ்க்கும் அதுல வந்து கடமை இருக்கு, பேரண்ட்ஸ்க்கும் அதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் வந்து இல்லைன்னே சொல்ல. ஆனா அவன் உன்கிட்ட ஒரு 8 ஹவர் அந்த பையனை கொடுத்துட்டு போறான்ல, அந்த 8 ஹவர் கொடுத்துட்டு போற பையனை நீ ஒழுங்குபடுத்தினா உனக்கு என்ன ஆயிட போகுது? நான் என்ன தெரியுமா சொல்றேன்? சி மான்ஸ்டர் இரு ப்ரோ இரு அதான் மான்ஸ்டர் ப்ரோ இவனுக்கு இரு நான் ஒன்னே மட்டும் இந்த சொல்லிக்கலாமா? ஒன்னே சொல்லிடலாமா? ம் நீங்க சொல்லு. வந்து சொல்றீங்க இப்போ டீச்சர்ஸை மட்டும் ப்ளேம் பண்றீங்க. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பேரண்ட்ஸ் தான். ஏன்னா டேய் நான் வந்து டீச்சர்ஸ் படிக்கும் இல்லடா. போது எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்னடா நான் இல்ல இல்ல கவர்மெண்ட்டை நான் ஒன்னே ப்ளேம் மட்டும் பண்றேன். சொல்லிடுறேன். நான் ஒரு படிக்கும் நிமிஷம் போது சொல்ல எங்க முடிச்சு. வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உயிர் மட்டும் இருக்கட்டும், அடி வெளுத்து இல்ல அதேதான் எங்க சொல்லுவாங்க. ஸ்டாஃப் சொல்லுவாங்க. உயிர் மட்டும் விட்டா மிச்சம் எதுவானாலும் நீங்க அந்த வெட்டி டீச்சர்ஸ் போட்டுருவாங்க. இல்ல 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 ஒரு ஓகேவா? நிமிஷம். இது அந்த மத்தவங்க வீடு அப்படி எப்படின்னு இல்ல. சொல்லும் போது இல்ல நான் சொல்லணும். சொல்லு. இல்ல லைட்டா அடிச்சாலுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த டீச்சர்ஸை வந்து இது பண்றாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ்ல என்ன நினைக்காங்கன்னா, நம்ம எதுக்கு இவங்களை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணுவோம், நம்ம வாட்டுக்கு வருவோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கள கவர்மெண்ட் டீச்சர்ஸை நம்ம ப்ளேம் பண்ண முடியும்? இப்போ கேக்குதா? இல்ல இப்போ ம். நீ சொன்ன டாபிக் ஒட்டியே நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேவா? இதுதான் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மட்டும் என்ன அடிக்க விட்டாங்களா குச்சி வச்சு? நான் படிக்கும் போது அடிச்சாங்க சாரே. ஏய் இப்ப நம்ம தெரியல. படிக்கும் போதெல்லாம் இப்பெல்லாம் வேணாம்டா. அதான் இப்போ சிபிஎஸ்சி ப்ரோ பழுத்துரும். எங்க வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உயிர் ஒரு மட்டும் நிமிஷம். இருக்கட்டும், இல்ல டேய் அதெல்லாம் அடி இல்ல வெளுத்துருன்னு ஒரு சொல்லுவாங்க நிமிஷம். பாஸ். இருக்கட்டும். இல்ல டேய் அதெல்லாம் இது விடுறா. இருக்கட்டும். மத்தவங்க பேரண்ட்ஸ் எப்படின்னு தெரியல. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு ஜுரம். நல்லா கேட்டுக்க செல்வி. இப்ப எங்க அம்மா மாத்திரை போட்டு என்ன செகண்ட் பீரியட் தாண்டி தேர்ட் பீரியட்ல கொண்டு போய் கிளாஸ்ல விட்டாங்க. மாத்திரை போட்டு நான் உட்காந்துக்கிறேன் கிளாஸ். சத்தியமாடா தேர்ட் பீரியட்ல அப்பெல்லாம் வீட்டுல சரியான எரிச்சல். டேய் நம்மள அதனாலதான் இல்ல அப்பெல்லாம் ஆனா அப்படிதான்டா இன்னொரு பில்ட் சோக பண்ணாங்க. கதை ஒண்ணு கேளுங்க ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ, இந்த சில யங் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு சில யங் ஜென் ஸ்டாஃப்லாம் அவனுங்க வந்து பார்த்தா சில லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸோட தொடர்பு இருக்கு டேய் மாதிரிலாம் டேய் கூட டேய் டேய் நடக்குது. டேய் ரொம்ப உண்மைதான். ஏன்டா போறீங்க?
ஏய் இது இல்ல வேணா இந்த மாதிரிலாம் கூட சரி நடக்குதுடா. ஒரு வேணாண்டா நிமிஷம், இல்ல இல்ல இது இருக்கட்டும், இல்ல இல்ல இது ஒரு இது நிமிஷம், இல்ல இது வந்துட்டு ஜென்ரேஷன் சேஞ்ச். இப்ப ரெண்டு விதமா ப்ளேம் பண்ணலாம் என்ன அலெக்ஸ் கேட்டா. இது இரு ப்ளேம் அலெக்ஸ் பண்ண ஒரு அலெக்ஸ் நிமிஷம், இல்ல இல்ல அலெக்ஸ் இரு. இப்போ அவன் கவர்மெண்ட்டும் பண்ணலாம் இல்ல தான். இங்க பாரு, அவன் சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்குமே நான் ஒரே ஆன்சர் தான் பண்றேன். ஜென்ரேஷன் சேஞ்ச் கரெக்ட் தான். அதே அப்போ ரிசல்ட் சிபிஎஸ்சி தானே வந்திருக்கணும். இல்ல இப்போ இவன் சொன்ன மாதிரி சிபிஎஸ்சி ஒரு நிமிஷம், இல்ல இல்ல நான் ஒன்னு சொல்றேன் ஒரு நிமிஷம். இரு இரு சிபிஎஸ்சி இல்ல இல்ல அதுலடா சிபிஎஸ்சி நான் வந்துட்டு ஒரு சொல்லிடுறேன்டா. நிமிஷம், இல்ல 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 இருடா இல்ல நான் பணக்கார பசங்க. நான் சொல்லு சொல்லு. சிம்பிளா சொல்லிடுறேன். ஜென்ரேஷன் சேஞ்சுனா அங்கேயும் வந்திருக்கணும். பணக்கார பசங்கன்னு மட்டும் இல்ல, இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயும் அதே தான். இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ரிசல்ட்ஸ் என்ன? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இவன் சொல்றான்ல பெரம்பு வச்சு அடிக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதே தான் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் அந்த ரூல். பிரைவேட் ஸ்கூல்லையும் அதே தான் ஃபாலோ பண்றாங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலோட பிரைவேட் ஸ்கூல் தான் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. டீச்சர்ஸை வந்து ஹார்ஷா பேசக்கூடாது, பசங்களை வந்து அடிக்கக்கூடாதுன்ற ரூலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அங்கெல்லாம் எப்படி ரிசல்ட் அவுட்புட்ஸ் வருது? திரும்பவும் சொல்றேன், இல்ல இல்ல சிபிஎஸ்சி வந்துட்டு வேற. இது நான் உண்மையை சொல்லணும்னா நிறைய பேசுவேன். மெட்ரிகுலேஷன் இதெல்லாம் தாண்டி தான் சொல்லணும். நான் இப்ப டிசிப்ளின் ஒரு இன்டைரக்டா சொல்றேன். டிசிப்ளின் எங்க இருக்குதோ அங்கதான் முதல்ல படிப்பு வரும். முதல்ல ஒண்ணு இதுதான் ஒரு உண்மையான ஒரு இது. டிசிப்ளின் எங்க இருக்குதோ அங்கதான் படிப்பு வரும். நீ என்ன இதுலயே நிறைய வந்துட்டு இதுலயே ஆன்சர் நிறைய இருக்குது. யோசிச்சு பார்த்தாலே தெரியும். அதுதான் சொல்றேன். சிபிஎஸ்சி டிசிப்ளின் நீ கத்து படிப்பு தானா வருமா? ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல இப்ப படிக்கிற ஒரு மூட் இருக்கும்ல. படிக்கிற மூடுன்றதே சுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் வரும். புரியுதா? முதல்ல இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற அங்க படிக்கிற ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் சுத்தி இருக்கிற இந்த பசங்க வந்துட்டு பண்ற பிஹேவியர்ஸ்ல இல்ல வந்துட்டு சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலையிலயோ இல்ல இவனுங்க வந்துட்டு பண்ற வேலையிலயும், புரியுதா, அந்த மாதிரி அவனுக்கு மைண்ட் மாறும். சிபிஎஸ்சில எப்படின்னா சிபிஎஸ்சில தப்பு நடக்கும். சிபிஎஸ்சில பண்ணாத அக்யூஸ்ட் வேலை இல்லை. இவனுக்கு எத்தனை கேஸ் தெரியுமா? சில டைம் சில வாயில சொல்ல முடியாது எவ்வளவு கேஸ் எல்லாம் இருக்குது. அதை கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கூட பண்ணிருக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்குது. சிபிஎஸ்சில அவ்வளவு தப்பெல்லாம் பண்ணிருக்கானுங்க. ஆனா அதெல்லாம் வந்துட்டு அது வேற மாதிரி தெரியும். புரியுதா? ஆனா அது அஃபெக்ட் ஆகாது. ஒருத்தனை இப்போ ஒருத்தன் பண்ணாலும் 4 பேர் பண்ணாலும் அது இண்டிவிஜுவலா பாதிக்கும். இண்டிவிஜுவல் தான். இப்போ புரியுதா? இப்போ என்ன தப்பானாலும் அது பாதிக்கும். ஷெல்பி வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணு ஏதாவது இது பண்ணி தப்பானாலும் அது அவனை பாதிக்கும். அந்த மாதிரி தான் இது. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படின்னா இவங்களுக்கு இதை தாண்டி ஆனா நிறைய நிறைய பாஸ் ஆகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல பர்சன்டேஜ் இருக்கு. ஆனா நீ பேசிக்கா பார்த்தா அது நடக்காது. ஏன்னா அது உண்மையில இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு பேரண்ட்ஸ், ரெண்டாவது கவர்மெண்ட் சரியில்லை. ஸ்ட்ரிக்டா இல்ல கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இப்ப மாஸ்டர் சொல்ற மாதிரி ஏழை இல்ல. இப்ப ஏழையா இருக்கிறவங்க வீட்டுல வந்துட்டு அப்பா வந்துட்டு ஏதாவது குடியாரனா இருப்பான், அச்சுன்னு இருப்பான். அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஏதாவது வேலைக்கு போயிட்டு ஏதாவது வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதாவது சேர்த்து விட்டுருவாங்க. புரியுது? அந்த மாதிரி மேக்ஸிமம் நடக்குதுன்னு சொல்றேன். ஏதாவது குப்பத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னு எடுத்துப்போம். ஸ்கூல்ல தான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இப்ப மாஸ்டர் சொல்ற மாதிரி ஸ்கூல்லயும் ஸ்ட்ரிக்டா இருக்காதுங்க. இதுங்களே தண்ணி தெளிச்சு விட்டுச்சுன்னா அவன் பொரியல் மாதிரி தான் தெரிஞ்சு நினைப்பான். புரியுதா? அது ஒண்ணு. இதுல எல்லாமே கரெக்டா இருந்தாலும் ஸ்கூல்ல அந்த கூட சேர்க்கை சரி இருக்காது. புரியுதா? இப்ப ஷெல்பி மாதிரி ஆளுங்க எல்லாம் இருப்பானுங்க, சேர்க்கை சரி இருக்காது. எப்படின்னா இப்போ படிக்கணும்னு உள்ள போனா கூட அவன் மைண்ட் மாறுறோம். சத்தியமா சொல்றேன். இப்ப சென்னையில இப்ப நம்ம இருக்கனால தெளிவா தெரியும் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஃபுட்பால் அடிக்குது. உன்னால ஏதாவது பண்ண முடியுதா? ஏன் புடிச்சு இது பண்ணு. டிக்கெட் எடுக்கலாம் மயிறு மாதிரி கேட்க தருதுல்ல. நீ யோசிச்சு பாரு. டிக்கெட் எடுக்கலாம் என்ன பண்றானுங்க? டிக்கெட் எடுக்கலாம் இது பண்ற ஃபுட்பால் அடி. முதல்ல டோர் பஸ் கொண்டு வந்தாங்க. எனக்கு கேட்டா ஏடிஎம்கே பேர்ல இந்த டோர் பஸ் கூட இப்ப கிடையாது. அவர் நடுவில் எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா உண்மையிலே அது நல்லா வந்துட்டு இருந்த டைம். அது நடுவில் எங்க போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப பழைய பஸ்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பிங்க் கலர் பெயிண்ட் வச்சு அதான் லிப்ஸ்டிக் மாதிரி முன்னாடி பின்னாடி வச்சு கொண்டு வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனா இப்ப டோர் பஸ் எல்லாம் இருக்குது. ஆனா பெருசா இல்லை இந்த மாதிரி அதிகமா வர்றதெல்லாம். இவனுக்கு ஃபுட்பால் ஆடி திரும்ப ஃபுட்பால் தான் வச்சுருக்கானுங்க. திரும்ப கீழே ஒன்று கெத்துன்னு தெரியறானுங்க. இவ்வளவு பரவாயில்ல. பென்சில் ஃபிட் பேண்ட் போடுவானுங்க. பேண்ட் கீழே ஏதோ ஊக்கு வச்சுப்பானுங்க. அதுக்கப்புறம் கூலிப்பெல்லாம் வந்துட்டு ஏதோ இல்ல. நம்மலாம் ஸ்கூல்ல எல்லாம் தெரியாத. நான் சென்டர் பஸ் எல்லாம் போட்டுன்னு போவேன். ஸ்கூலுக்கு வெளியே தொப்பிடணும். உள்ள போனா எவனாவது பார்த்தா அடிப்பான் தெரியுமா சார்? அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இல்ல அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா படிச்சதுதான். இப்ப நம்ம அவனுங்க கூலிப்பே வந்துட்டு சாக்லேட் மாதிரி எடுத்துன்னு போறானுங்க. புரியுதா? இல்ல இன்னொரு விஷயம் இல்ல இந்த முதல்ல இந்த பொட்டிகள்ல விற்கிறது இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலாம் இருக்காது. புரியுதா? இதுல எங்கேயாவது ஏதாவது லாரியில பிடிப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி ஆன்ஸ் பாக்கு கட்சிது இது கட்சிது அந்த மாதிரி பிடிப்பானுங்க. ஆனா நீ காலங்காலமா இப்ப என்ன கிடைச்சுன்னு தானே இருக்குது. இவனுங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் கூலிப்பில் போட்டு தான் இருக்கானுங்க. இப்ப மான்ஸ்டர் அதான் சொல்றேன்.
கவர்மெண்ட் அதிக விதத்துல அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது பேரண்ட்ஸ். இப்ப எல்லாமே கவர்மெண்ட் தான் பாத்துக்கணும். பேரண்ட்ஸும் புள்ளைய தண்ணி தெளிச்சு விட்டுறக்கூடாது. 2-3 விஷயத்த பிளேம் பண்ணலாம் என்ன கேட்டா. இப்போ பசங்க பாஸ் ஆகுறது இது சாதாரண இது விஷயம் இல்லை. இதுல இன்னொரு கேள்வி கேட்கற மான்ஸ்டர் இருக்கியா? ஆனா இந்த கேள்வி வந்துட்டு இருக்குடா சென்சிட்டிவா இருக்கும். சென்சிட்டிவா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், இதுக்கு ஆளாளுக்கு ஒரு இது இருக்கும், ஒப்பீனியன் மட்டும். இப்போ நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு இல்லை பேரண்ட்ஸோ இல்லை ஏதாவது ஸ்கூல்லேயே வந்துட்டு ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருப்போம். ப்ரெஷர் பண்ணி அந்த பையன் வந்துட்டு தான் ஒரு எக்ஸாமுடைய ரிசல்ட்டுக்கு பயந்து இல்லை எக்ஸாமுக்கே பயந்து சூசைட் பண்ணிப்பான். அதாவது தூக்கில் தொங்குறது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுறான். இதை பத்தி என்ன தோணுது? இது என்ன எப்படி பாக்குற? இது கொஞ்சம் என்ன சொல்றது, பிற்போக்குத்தனம் தான் ப்ரோ அந்த பையன் பண்றது. ஒரு நிமிஷம். என்ன மேட்டர்னா இதுல வந்து 2 விஷயம் ஆட் இருக்கு. ஒன்னு சொசைட்டி, ஒன்னு ஃபேமிலி. ஓகேவா? 2 ப்ரெஷரும் அவனுக்கு வந்து மைண்ட்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் மேபி இந்த மாதிரி பசங்க முடிவு எடுக்கிறேன் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றேன். பட் நீ நினைக்கிறியா இது மட்டும்தான் நீ ரீசனா இருக்கும்னு நினைக்கிறியா உண்மையாவே? இப்போ இது மட்டும் தான் ரீசனா இருக்கும் நீ நினைக்கிறியா? சொசைட்டி அண்ட் ஃபேமிலி இது மட்டுமே ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ட்டு? இருக்காது என்ன கேட்டா. ஒரு பையன் வந்து நான் அந்த சூசைட் டாபிக்ஸ் பத்தி பேசணும், நிறைய பேசணும், ரொம்ப லாங் டாபிக்ஸ். நீ ஒரு ஒரு நிமிஷம் ஸ்ட்ரிட்ல 2 விதம் இருடா, நான் சொல்லிடுறேன். என்னன்னா ஒரு பையன் வந்து 5th 4th அதான் 1st 2nd 3rd 4th 5th போவான். அதுக்கப்புறம் தான் அவனோட ரியல் கேரக்டர் வந்து எங்கன்னா 6th போறப்பதான்